ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் கம்பெனி ஒண்ணு வச்சிருப்பான். சோ அந்த கம்பெனிக்கு நல்ல ஸ்கில்ஃபுல்லான அசிஸ்டன்ட் வேணும்னு சொல்லி ஊரு முழுக்க நோட்டீஸ் ஒட்டி ஆளை தேடிட்டு இருப்பான். இன்டர்வியூக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருப்பான். சோ இப்ப அந்த இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக விக்கிங்கிற ஒருத்தன் அந்த நோட்டீஸ்ல ஒட்டிருந்த அட்ரஸ்க்கு வரான். ஆனா வந்து ஒரு வீட்டோட கதவை தட்டி, சார் இதுதான் டாமினிக் டிடெக்டிவ் ஆபீஸான்னு கேட்கும் போது, ஓ தம்பி நீ அந்த ஆளை தேடி வந்தியா, அந்த வீடு மேல இருக்கு, நீங்க தப்பான வீட்டு கதவை தட்டிட்டேன்னு சொல்லும் போது அவனு சரி ஓகே என்னங்கிறது கிளம்பிடுறான். பட் கிளம்பும் போதே இந்த முன்ன என்ன சொல்றான்டா, ஆமா இந்த ஆளை தேடி தியானம் தானே எவனாவது ஒருத்தன் வந்துகிட்டா இருக்கான், ஆனா ஒருத்தனே அசிஸ்டண்டா சேர்த்துக்க மாட்டேங்கிறான், இன்டர்வியூலையும் செலக்ட் பண்ண மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி இந்த மனுஷன் பேசிட்டு இருக்கும் போது அத விக்கி கேட்டுட்டு தான் நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக போறான். அண்ட் அப்படி அவரோட வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கும் போது நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ டீல் பண்ணிருப்பான் போல. சோ அந்த கேஸ பத்தி டீடைல்டா யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கான். சோ அந்த வீடியோவை நம்ம விக்கி பார்த்துட்டு அப்படியே இந்த வீட்டையை சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது அப்பதான் நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி போலீஸா வேலை செஞ்சிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறான். அண்ட் அதே டைமுக்கு கரெக்டா நம்ம ஹீரோ வந்துருவான். அப்ப அவரை பார்த்து அந்த பையனும் பம்மிட்டு, சார் நோட்டீஸ்ல ஆட் பார்த்தேன் சார், அதான் இன்டர்வியூக்காக வந்திருக்கேன்னு சொல்லும் போது இவரு உட்கார சொல்றாரு. அப்படி உட்கார சொல்லி வழக்கமா இன்டர்வியூல கேள்வி கேட்பாங்க இல்லையா, அது மாதிரி ஏதாவது கேள்வி கேட்பாருன்னு பார்த்தா ஒரு கேள்வியும் கேட்கலங்க. ஜஸ்ட் ஒரு நிமிஷத்திலேயே கைய கொடுத்து கங்க்ராச்சுலேஷன் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, உங்களோட முதல் கேஸ் அட்டன் பண்ண தயாரா இருங்கன்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் உள்ள போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு மறுபடியும் உள்ள வருவான். வந்துட்டு பக்கத்துலயே ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டல்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணி 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது விக்கிக்கு ஆர்வம் தாங்கல. அதனால சார் என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்பீங்கன்னு பார்த்தேன், எந்த கேள்வியும் கேட்கலையே, அப்படி கேட்காதப்போ எப்படி சார் என்ன செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்கும் போது அப்பதான் ஹீரோ ஒருத்தரை பார்த்தா எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்றா அப்படிங்கிற விஷயத்த காட்டுறாங்க. அதாவது இவ உள்ள வந்தப்பயே இவ கண்ணை பார்த்தா நைட் முழுக்க தூங்காத மாதிரியும் அவன் கண்ணை சுத்தி கருவளையமா இருக்கும். பொதுவா இது மாதிரியான டிடெக்டிவ் வேலைக்கெல்லாம் உன்ன மாதிரியான தூங்காத ஆள் தான் வேணும். இன்னொன்னும் கையில ஒரு டாட்டோ பார்த்தேன், அந்த டாட்டோட லாங்குவேஜ் போர்ச்சுகல். அப்படி பார்த்தா இப்ப ரீசெண்டா நீ நியூயார்க் தான் வெளிநாடு போயிருக்க, அதுவும் ஒன்னு போர்ச்சுகல் இன்னொன்னு பிரேசில். ஆனா உன்னோட கையில ஏற்பட்ட அந்த டேனை பார்க்கும் போது நீ கண்டிப்பா ஒரு ஹாட்டான பிளேஸ்க்கு தான் போயிருக்க. அப்ப போர்ச்சுகல் கிடையாது, நீ பிரேசிலுக்கு தான் போயிருக்க. அப்புறம் ஷர்ட் வாட்ச் பேண்ட்னு எல்லாத்தையும் நோட் பண்ண, எல்லாமே பிராண்டட் ஐட்டமா போட்டிருக்க, பாக்குறதுக்கு பணக்கார பையமா தெரியல. சோ அதனால நீ கண்டிப்பா என்கிட்ட சேலரி டிமாண்ட் பண்ணி கேட்க மாட்டேன், கம்மியான சேலரி கொடுத்தாலும் வாங்கிப்பேன். அப்புறம் போன்ல புக் மை ஷோவோட நோட்டிபிகேஷன் வந்துச்சு, அதுல இப்ப ரீசெண்டா ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூவியை பாத்திருக்கேன், அத வச்சு இந்த வேலையில நீ எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் புரிச்சுக்கிட்டேன். நீ பார்த்த அதே படத்தை நானும் பார்த்தேன், ஆனா அந்த படத்தோட இன்டர்வியூலயே உண்மையான கொலைகாரன் ஹீரோனோட தம்பிதான் அப்படிங்கிற விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். அண்ட் கடைசியா உன்கிட்ட பைக் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த உன்னோட சாவியை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இப்ப நான் என்னோட ஹவுஸ் ஓனரோட பழைய கார் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கார் ஆக்சிடென்ட் ஆச்சு, அதனால ஒர்க் ஷாப்லயே இருக்கு, வெளியில போறதுக்கு எனக்கு வழி இல்ல. ஆனா நீ தான் பைக் வச்சிருக்கே, அதனால வெளியில போக வர ஈஸியா இருக்கும். சோ இந்த ரீசனுக்காக தான் நான் உன்னை செலக்ட் பண்ணு சொல்லும் போது இவனும் பரவாயில்லையே சரியான ஆளை தேடிதான் வந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சாப்பிட்ட அந்த சாப்பாடு கூட நம்ம ஹீரோ பில்ல கொடுக்கல, இந்த பையனோட தள்ள கட்டி இவனே இந்த பில்லையும் கட்ட சொல்லிட்டு மறுபடியும் இந்த பைக் எடுக்கிறதுக்காக போகும்போது, சார் நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அது என் கையில போட்டிருக்கிற அந்த டாட்டோ நான் பிரேசில்ல போடல, கோவால தான் போட்டேன். அப்புறம் என் கையில ஏற்பட்ட அந்த டேனுக்கு காரணம் நானும் என்னோட மாமாவை சேர்ந்து துபாய்க்கு போனோம், அதனாலதான் கொஞ்சம் கருத்துட்டேன்னு சொல்லும் போது இவர் இதெல்லாம் பெரிய விஷயமாப்பா, இன்வெஸ்டிகேஷன் வந்தா ஒரு 20% இடம் இருக்கத்தான் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பைக்ல போயிட்டு இருப்பாங்க. சரி எங்க சார் போறோம், என்ன சார் கேஸ்ன்னு கேட்கும் போது இவர் பஸ் ஸ்டாண்ட்ல சோமன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை கை காமிச்சு, இந்த ஆளை தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம், இவன் தான் நம்மளோட கேஸ்ன்னு அவன் கார்ல ஏறினதுக்கு அப்புறமா அவனை ஃபாலோ பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா அப்போ ஒருத்தன் தெரியாதனமா நம்ம ஹீரோ மேல இடிச்சு பர்ஸ கீழே விட்டுருவான், அதை நம்ம ஹீரோ தான் எடுத்து கொடுக்குறான். அதுக்கப்புறம் விக்கியும் ஹீரோவும் பைக்ல ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது, இது மாதிரி சார் நீங்க இதுக்கு முன்னாடி போலீஸ்ல வேலை பாத்தீங்களா? ஆமா போலீஸ்ல தான் வேலை பார்த்தேன், ஆனா
ஆனா ரொம்ப நேர்மையான ஆபீசரா இருந்தா அவனுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயம் தான் படத்திலேயே காமிச்சிருக்காங்க. அதனால ஒரு 10-11 டைம் மெமோ கொடுத்தாங்க. ஏகப்பட்ட டைம் வேற வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணாங்க. சோ அதனால இந்த வேலையை நமக்கு வேணான்னு அத மொத்தமா ரிசைன் பண்ணிட்டு இப்ப இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா இந்த சோமன். அவன் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள பூரவும் இவங்களும் போவாங்க. அப்ப நம்ம ஆளு திரு முடிச்சிட்டு இருக்கிற விஷயத்த அங்க கடையில வேலை செய்யற ஆள் பார்த்துட்டு என்ன சார் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்கும் போது இவனை சமாளிக்கிறதுக்கு ஆமா நான் டஸ்ட்பின் வாங்குறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றான். சரி என்ன கலர் டஸ்ட்பின் வேணும்னு கேட்டா இவர் அது அந்த கிரீன் கலர் வேணும்னு கேக்குறாரு. ஆனா அந்த பையன் என்ன சார் சொல்றீங்க, இங்க இருக்கிறது எல்லாமே ரெட் கலர் ஆச்சு, ஆனா நீங்க கிரீன் கலர் கேக்குறீங்க. கிரீன் கலர் இல்ல அப்ப உங்க கிளம்பு நானே பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்ல போதான் நம்ம தலைவனுக்கு இந்த கலர் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்கு அப்படிங்கிற விஷயமே தெரியுது. ஏன்னா இப்ப நம்ம பார்த்த அந்த கூட சகப்பு தான், ஆனா ஹீரோவோட கண்ணுக்கு மட்டும் அது பச்சை கலர்ல தெரியும். அதுக்கப்புறம் இங்க எங்க ஃபாலோ பண்ணாங்களே அந்த சோமன் அவர் இந்த சேஃப்டி காண்டம்லாம் வாங்கிட்டு டக்குனு அந்த சூப்பர் மார்க்கெட்டை விட்டு கிளம்பி ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போவாரு. சோ அந்த ஹோட்டல் வரைக்கும் நம்ம ஹீரோ விக்கியும் ஃபாலோ பண்ணிட்டு விக்கி கிட்ட ஹீரோ என்ன சொல்றானா, அந்த பாரு அந்த ஆளுகிட்ட ஆயுதம் இருக்கா இல்லையா எனக்கு தெரியல, அதனால நான் உங்களோட ரூமுக்குள்ள போய் கரெக்டா ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நான் திரும்ப வரலன்னா உடனே இந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டு சுதாகர்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டபிள் இருப்பான். அந்த கான்ஸ்டபிள் கிட்ட கோட் ரெட்னு மட்டும் சொல்லு, மத்த விஷயத்த அவனே பாத்துப்பான்னு சொல்லும் போது இவனு சரி ஓகேன்னு கீழே வெட் பண்ணுவான். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மேல போன அந்த சோமனை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு ரூம் பாய் மாதிரியே கதவை தட்டி உள்ள போனதுக்கு அப்புறம் இவனோட போன் எடுத்து அந்த ஆளும் அந்த ஆள் கூட ஒரு லேடி எடுத்துப்பாப்பல அந்த லேடியும் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல ஐயோ இந்த சேஃப்டிய மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு கேட்டுருந்தா 50 ரூபா இல்லாட்டி 100 ரூபாய்ல முடிச்சு போயிருக்கோம். ஆனா இத வாங்குறதுக்கு வைக்கப்பட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள பூந்து 10,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி அதுல ஒரு பொருளா நீ இத வாங்கிட்டு வந்த பத்தியா, பலே ஆலியா நீ. ஐயோ அதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நீ யாரியா, நானே என்னோட பொண்டாட்டி இங்க தனியா ரூம்ல இருக்கும் போது நீ எப்படி எங்க வந்தன்னு கேட்கும் போது எது உங்க பொண்டாட்டியா மல்லிகா மேடமா, ஐயோ அவங்க பாக்க கொழு கொழு கொழுன்னு அப்படி அழகா இருப்பாங்க, ஆனா இப்ப அப்படி டக்குனு உடம்ப குறைச்சு ஸ்லிம்பா மாறினாங்க. சார் இப்படி புழுவுறீங்களே, உங்க பொண்டாட்டி மல்லிகா இருக்காங்கல்ல அவங்கதான் நீங்க சீட் பண்ணீங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த செக் பண்றதுக்காக என்ன அப்பாயிண்ட் பண்ணாங்க. பார்த்தா இங்க வந்து ஒரு ஹோட்டல்ல ரூம போட்டு இன்னொரு பொண்ணு கூட அஜால் குஜாலா இருக்கீங்க. சரி ரைட் என்னோட வேலை முடிஞ்சிருச்சு, அதனால இந்தாங்க என்னோட கார்டை பிடிங்க. நீங்க பண்ண தப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு உங்க பொண்டாட்டி எனக்கு ஒரு 10,000 ரூபாய் ஃபீஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி உங்க பொண்டாட்டி ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா என் கெடுதா வரணும்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் வெளியில் போலாம்னு பாக்கும்போது தால் சோமன் அப்படியே பதறான். சார் வெயிட் பண்ணுங்க சார், என் பொண்டாட்டி 10,000 ரூபாய் கொடுத்தால நான் 20,000 ரூபாய் கொடுக்குறேன் சார், இந்த விஷயத்த பத்தி மட்டும் என் பொண்டாட்டி சொல்லிடாதீங்க சார். சார் அது எப்படி சார், அவங்க கொடுத்த காசுக்கு நான் நேர்மையா இருக்கணும்ல, அவங்களுக்கு எப்படி சார் என்னால துரோகம் பண்ண முடியும். அப்புறம் இங்க இந்த ஹோட்டல்ல மட்டும் உங்களை மடக்கி பிடிக்கல, இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு ஹோட்டல்ல உங்களை மடக்கி பிடிக்கலான்னு பார்த்தேன், ஆனா அந்த ஹோட்டல்ல நீங்க இன்னொரு லேடி கூட இருந்தீங்களேன்னு சொல்லும் போது இப்ப இந்த ஆள் கூட இருக்கா இல்லையா இந்த லேடி, அந்த லேடி டென்ஷன் ஆயிட்டு யோ என்னையா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பொம்பளை கூட சுத்திட்டு இருக்கியாடி, என்னை ஏமாத்துறியாடி. ஐயோ இல்லப்பா அந்த ஆள் போய் சொல்லிட்டு இருக்காமா. சரி வெயிட் பண்ணுங்க சார், எதுக்கு அந்த பொம்பளை கிட்ட போயிட்டு அப்படி கெஞ்சிருக்கேன், அவளும் ஒண்ணா அந்த அளவுக்கு ஒண்ணு கிடையாது, இருங்க அது உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறான்னு அவனோட பேக்ல இருந்து நம்ம ஹீரோ ஒரு கேமரா எடுத்து வெளில காட்டுறான். காட்டிட்டு பாத்தீங்களா இங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி உங்களை பிளாக் மெயில் பண்ணி காசு போட்டுக்கிறதுக்காக இவ பிளான போட்டிருக்கா. நல்ல வேலை நான் வந்தேன், இல்லாட்டி உங்க வீடியோ டெலிகிராம்ல வைரலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் வெளியில போடுவாரு. அப்ப கூட இருக்க அந்த லேடி கிட்ட சோமனும் அடியே எதுக்கா அடி பேக்குள்ள கேமரா வச்சிருந்தான்னு கேட்டா, பின்ன நான் சம்பாதிக்க வேணாமா அதுக்காகத்தான் அப்படி வச்சேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் கர்ப்பம் உன்ன நம்மள பாருன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில வந்துட்டு நம்ம ஹீரோவையும் இந்த மனுஷன் கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதனால சரி இந்த விஷயம்லாம் வெளியில தெரியக்கூடாதுன்னா ஒரு 50,000 ரூபாய் பணத்தை மட்டும் என்னோட போனுக்கு மாத்தி விடுங்க, உங்க அந்தரங்க வழிய தெரியாம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி 50,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அந்த மனுஷன் சூப்பர் மார்க்கெட்ல ஒரு 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு வந்திருப்பான் இல்லையா, அந்த பொருளை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ கீழே வந்துட்டு இருப்பான். வந்துட்டு விக்கி கிட்டியும் இன்னைக்கு கேஸ் க்ளோஸ், அதனால இப்ப மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போனது வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு போது இவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. நடந்த விஷயத்தையும் சொல்லுவாரு. அப்ப ஃப்ரெண்டு காரணம் என்னப்பா, அப்ப மல்லிகா கிட்ட அந்த ஆளை பத்தின எல்லா உண்மையும் சொல்ல போறியான்னு கேட்கும் போது மல்லிகாவா அந்த லேடி எனக்கு யாருன்னே
தெரியாதுன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது அந்த பொண்டாட்டியோட பேர் மட்டும் அவருக்கு தெரியும் போல, மத்தபடி அவர் தப்பு செய்யறாரு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு ஃபாலோ பண்ணி பிளாக்மெயில் பண்ணி பணத்தை மட்டும் தான் நம்ம தலைவன் அடிச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீட்டோட ஓனர் இருப்பாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ இந்த வீட்டுல வாடகைக்கு தான் இருப்பான். அதனால அவங்கள்ட்ட கொடுக்கும் போது எதுக்குடா இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன், அட நீங்க எத்தனை நாள் எனக்கு சமைச்சு போட்டிருப்பீங்க, ஒரு நாள் இந்த திங்ஸ் வாங்கி கொடுக்கறதுனால நான் என்ன ஆயிட போறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அவங்களும் சரி அதெல்லாம் இருக்கட்டும்டா, இங்க இந்த டேப்ல கொஞ்சம் தண்ணி லீக் ஆயிட்டு இருக்கு, அதனால அதை வந்து என்னன்னு பாரு சரி பண்ணு கேட்கும் போது, மேடம் நான் இந்நேரத்துக்கு சர்வீஸ்ல இருந்ததுடா டிஓஎஸ்பியா இருப்பேன், ஆனா என்ன பிளம்பர் பாக்குற வேலையெல்லாம் பாக்க சொல்றீங்களா நீங்க, சரி ஓகே நீ இத கூட சரி பண்ண வேண்டாம், ஆனா இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போனப்போ எனக்கு ஒரு பர்ஸ் கிடைச்சது, அந்த பர்ஸோட ஓனர் யாரு அப்படிங்கிற விஷயத்த உன்னால கண்டுபிடிக்க முடியுமா, பர்ஸ் ஓனரை கண்டுபிடிக்கணுமா, இதெல்லாம் ஒரு கேஸ், இந்த கேஸ் நான் எடுக்கணுமா, அடேங்கப்பா இன்னைக்கு நீ ஒரு கேஸ டீல் பண்றதுக்காக போனியே, ஒரு கள்ள தொடர்பு கேஸ், அந்த கேஸ விட இது ஒண்ணும் மோசமான கேஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோ கடைசி வரைக்கும் அந்த கேஸ் எடுக்கிறதா இல்ல. அதே மாதிரி அங்க ஒரு நியூஸ் ஒண்ணு போயிட்டு இருக்கும். அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஃபேமஸான நடிகை வந்து கொலை செய்யப்பட்டுட்டாங்களா, சோ அவங்கள கொலை பண்ணது அவங்களோட புருஷன் தான் சொல்லி புருஷன் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போட்டிருக்காங்களா. பட் ஹீரோ பார்த்ததுமே நான் சொல்றேன், கண்டிப்பா அந்த புருஷன் அந்த கொலை செய்திருக்க வாய்ப்பே இல்ல. ஒண்ணு செத்து போன அந்த பொண்ணோட ஃப்ரெண்டோ இல்ல இந்த பொண்ணோட கள்ள தொடர்புல எவனாவது இருந்தானா அவன் தான் அந்த கொலையை செய்திருக்கணும், பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்லும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு வைக்க வந்துட்டு, சார் ஒரு ஹாஃப் டே லீவ் வேணும் சார் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஏடா இன்னைக்கு தான் வேலைக்கு ஜாயின் பண்ணேன், ஆனா உடனே லீவ் வேணும்னு கேக்குறேன், சார் அது என் பர்த்டே பார்ட்டி சார், அதை அட்டன் பண்றதுக்காக தான் போறேன், சரி போ, எப்படி பார்ட்டில சும்மா கேக்கு சாப்பாடு இது மட்டும் தானா இல்ல சரக்கு இருக்குதான்னு கேட்கும் போது, இவன் சரக்கு இருக்குங்கிறான், அதனால நம்ம தலைவன அந்த பைய கூட ஒன்னா சேர்ந்து அந்த பார்ட்டிக்கு போயிட்டு சரக்கு அடிச்சு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு வரும்போது, அப்பதான் நேத்து நியூஸ்ல போட்டுட்டாங்க இல்லையா, ஒரு லேடி கொலை செய்யப்பட்ட வழக்குல அவரோட புருஷன் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த லேடியோட ஃப்ரெண்டு தான் அந்த கொலை செய்திருக்கான், அந்த ஹஸ்பண்டுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தம் இல்லன்னு அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம். சோ இந்த விஷயத்த பார்த்தோன்னே இந்த லேடியும், பரவாயில்லையடா நீ சொன்னது அப்படியே நடக்குது, பின்ன சும்மாவா, என்கிட்ட அவ்வளவு அப்சர்வேஷன் டேலண்ட் இருக்கு, ஏன் இதே மாதிரி ஒரு கேஸ் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ், அந்த கேஸ்ல நோப்பனாய் வந்து யாரு கொலகாரம் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே சொடக்க போற நேரத்துல நான் அந்த கேஸ முடிச்சேன். சரி இவ்வளவு கேஸ முடிச்சேங்கிறேன், ஆனா ஹாஸ்பிட்டல்ல தவற விட்டுட்டு போன அந்த பர்ஸ் யாருது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் கண்டுபிடிச்சு கொடுக்க மாட்டேங்கிறியே, அட மறுபடியும் இந்த பர்ஸ கொண்டு வந்துட்டீங்களா, டேய் இது விளையாட்டு விஷயம் இல்லடா, நான் அந்த பர்ஸ செக் பண்ணி பார்த்தேன், அதுக்குள்ள கொஞ்சம் பணமும் செயினும் அது கூடவே சில துண்டு சீட்டும் எனக்கு கிடைச்சது, மேபி இந்த பர்ஸ தொலைச்சவங்க கஷ்டப்படுறவங்கள கூட இருக்கலாம்ல, அதனால நானும் ரிசப்ஷனுக்கு போனேன், இந்த பர்ஸ் யாருது அப்படிங்கிற மாதிரி கேட்டு பார்த்தேன், அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல, சரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலான்னு ஆட்டோல போயிட்டு போ, அந்த ஆட்டோக்கார என்ன சொல்லிருக்கானா, மேடம் கொலகேசனாவங்க ஏன் என்னன்னு கேட்க மாட்டாருங்க, இதுல நீங்க பர்ஸ கொண்டு போய் குடுத்தீங்க, அந்த பர்ஸ் அவங்களே ஆட்டைய போட்டுருவாங்கன்னு சொல்லவும் தான் இந்த லேடி அப்படியே வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஹீரோவோட கையில இந்த பர்ஸ கொடுக்குறாங்க. ஆனா ஹீரோ முடியவே முடியாது, இந்த பர்ஸ் யாருதுன்னு கண்டுபிடிச்சு கொடுத்தா அதுல எனக்கு என்ன லாபம், எனக்கு யார் ஃபீஸ் கொடுப்பான்னு கேட்கும் போது, ஓ உனக்கு ஃபீஸ் தான் வேணுமா, சரி இந்த வீட்டுல தங்கிருக்கல நீ கரெக்டா வாடகை கொடுத்து எத்தனை மாசம் ஆகுது, ஒரு 2 மாசம் ஆகுது, இல்ல இந்த மாசத்தோட சேர்த்து 4 மாசம் ஆகுது, சோ ஒருவேளை இப்ப நான் கொடுத்த அந்த பர்ஸோட ஓனர் யார் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீ கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட கொண்டு போய் அதை சேர்த்துட்டா, நீ கொடுக்க வேண்டிய அந்த 4 மாசம் வாடகை நீ 1 பைசா கூட கொடுக்க வேண்டாம். இது உண்மையாவா, வேண்டாமா, வாடகை வேண்டாமா, சத்தியமா வேண்டாம், அப்போ ஓகே இந்த பர்ஸோட ஓனர் யாரு அப்படிங்கிற விஷயத்த நானே சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். நம்ம ஹீரோ மறுபடியும் இந்த பர்ஸ வாங்கிக்கிறான். அண்ட் இப்படிதான் இந்த படத்தோட டைட்டிலையும் போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில விடுது, நம்ம ஹீரோ அந்த பர்ஸ்ல ஏதாவது குழு கிடைக்குதா அப்படிங்கிற விஷயத்த தேடிட்டு இருக்கான். அப்படி தேடி பார்க்கும்போது அதுல செயின், கொஞ்சம் பணம், துண்டு சேட்டு, அதுக்கப்புறம் இந்த போன்ல எல்லாம் போடுற மெமரி கார்டு இருக்கும் இல்லையா, அது மாதிரியான ஒரு கார்டு இருக்கும். சரி அந்த கார்டுல ஏதாவது இருக்கான்னு சிஸ்டம்ல போட்டு பார்த்தா அதுல பாஸ்வேர்டு இல்லாம அந்த ஃபைல ஓபன் பண்ணவே முடியாது போல. சரி மெமரி கார்டை தான் ஓபன் பண்ண முடியல, அட்லீஸ்ட் இந்த துண்டு சீட்லயாவது ஏதாவது குழு கிடைக்குமான்னு தேடி பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டா
அங்க நம்ம விக்கி வரான். அதனால அவன் கையில இந்த துண்டு சீட்டை கொடுத்து இருந்தா இதுல ஏதாவது குளூ கிடைத்தான்னு கண்டுபிடிறான்னு சொல்லிட்டு இவன் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அப்பதான் அந்த பையன் கேக்குறான், ஏன் சார் இந்த வீட்டோட அந்த ஓனர் லேடி இருக்காங்கல்ல அவங்க தனியா தான் இருக்காங்களா, அவங்களுக்குன்னு சொந்தம் மொத்தம் யாரும் கிடையாதுன்னு கேட்கும் போது என்ன ஒரு பையன் இருந்தா, ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி கப்பல் மூழ்கி அந்த பையன் காணாம போயிட்டான். ஆனா அப்படி காணாம போன பையன் இப்பயும் தன்னை தேடி வருவான், உயிரோட இருக்கான்னு அந்த அம்மா நம்பிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி அந்த கேப்ல இந்த விக்கியம் பாத்தீங்கன்னா அந்த சீட் என்னது அப்படிங்கிற விஷயத்த தேடி கண்டுபிடிச்சிட்டான். அது ஏதோ ஒரு பேங்க் சம்பந்தப்பட்ட பேப்பரா. ஆனா அந்த பேப்பர்ல இந்த அக்கௌண்டோட ஓனரோட டீடைல்ஸ் இல்லனாலும் அவங்களோட லோன் நம்பர் இருக்கு சார். இதை வச்சு நம்மளால எதுவும் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்கும் போது ஹீரோக்கு அப்பதான் அந்த பேங்க்ல வேலை செய்யற ஒரு மேனேஜர் எனக்கு தெரியும்னு உடனே கால் பண்றான். கால் பண்ணது மட்டும் இல்ல, இப்ப ஒரு ஆளை ஃபாலோ பண்ணி ஹோட்டல் வரைக்கும் போய் அப்படி இப்படி போட்டோ எல்லாம் எடுத்தா இல்லையா, அப்படி போட்டோ எடுத்த மாதிரியே அந்த மேனேஜரையும் வளைச்சு போட்டோ எடுத்திருப்பான் போல இன்னொரு லேடி கூட. சோ அந்த போட்டோ எல்லாம் அவருக்கு அமுச்சு விட்டு நான் இப்ப உனக்கு சென்ட் பண்ணிருக்க லோன் அக்கௌண்டோட டீடைல்ஸ் மொத்தம் எனக்கு வேணும்னு கேட்கும். இவனு அறக்க பறக்காது யாருன்னு கண்டுபிடிச்சு பார்த்தா அது பூஜான்னு ஒரு பொண்ணு பேர்ல இருக்கு. அதனால உடனே அவளோட அட்ரஸ் வாங்கிட்டு இந்த பொண்ணு இருக்க வீட்டுக்கும் போயிட்டு இந்த பர்ஸ் யாரோடதுன்னு கேட்கும் போது அங்க இருக்க பொண்ணுங்களா, ஆமா சார் இது பூஜாவோட பர்ஸ் தான், இது எப்படி உங்கள்கிட்ட கிடைச்சது, சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் பூஜாவை கூப்பிடுங்க, அவகிட்ட இந்த பர்ஸ் ஒப்படைச்சிட்டு நாங்க கிளம்பிட்டு இருக்கோம்னு சொல்லும் போது அப்பதான் அவங்க ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா உங்களோட ஃப்ரெண்ட் அந்த பூஜாங்கிற பொண்ணு தொலைஞ்சு போய் 4 நாள் ஆகுதான். அண்ட் 4 days அந்த பொண்ணை காணோம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அந்த பொண்ணோட அம்மாவும் கூட இங்க வந்திருக்காங்க. வந்து அவங்களும் பொண்ணை காணோம் அப்படிங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துருக்கோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி இந்த பொண்ணு அப்படி அந்த பொண்ணுக்குன்னு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு கேட்கும் போது ஆமா சார் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தா, ஆனது பிரேக்கப் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு ஸ்டாக்கர் இருந்தான், அதாவது பின்னாடியே ஃபாலோ பண்ணி லவ் பண்ணு தொந்தரவு பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு ஸ்டாக்கர் தானா. ஆனா இந்த விஷயம் பிடிக்காத பூஜாவை அவனோட தொலையை தாங்க முடியாம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா அவன் கொஞ்ச நாள் இந்த பூஜாவை ஃபாலோ பண்ணாம இருந்திருக்கான். அது மட்டும் இல்ல இப்ப ரீசெண்டா லாஸ்ட் வீக் கூட அவன் செம்மைய சரக்கு அடிச்சு போதையில அங்க வந்துட்டு உன் ஃப்ரெண்ட் அந்த பூஜாவை கொல்லாம விட மாட்டேனே அப்படிங்கிற மாதிரி கத்துட்டு சண்டை போட்டுதான் சார் போனான்னு சொல்லும் போது ஹீரோங்க செவர்ல நிறைய பூஜாவோட போட்டோ இருக்கும். அந்த போட்டோவை இவரோட போன்ல போட்டோ எடுத்துப்பாரு. அதுக்கப்புறம் சரி இந்த பூஜா பொண்ணு தொலைஞ்சு போறதுக்கு முன்னாடி ஏதாவது வித்தியாசமா பிகப் பண்ணாரா, அவகிட்ட ஏதாவது சேஞ்சஸ் கவனிச்சீங்கன்னு கேட்கும் போது அவ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையனை லவ் பண்ணதா சொல்லல, அந்த பழைய பாய் ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக போறேன்னு சொல்றா. அவனோட பேரு கூட கார்த்தி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி இந்த பையனோட அட்ரஸ் எங்க இருக்கு, அவனை பத்தி வேற ஏதாவது டீடைல் தெரியுமான்னு கேட்கும் போது இல்ல சார் அவன் கொடுத்த டீடைல்ஸ் எல்லாமே ஃபேக் தான். அது ஏன்னா இவ்வளவு கன்ஃபார்மா சொல்றா, 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கார்த்திய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பூஜா முயற்சி பண்ணா. ஆனா அப்படி தேடி பார்த்ததுக்கு அப்புறமா தான் அது ஃபேக் அப்படிங்கிற விஷயமா அவளுக்கு தெரிய வந்துச்சு. மேபி அதனால கூட அவ பிரேக்கப் பண்ணிருக்கலாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணுங்களே சொல்லிருப்பாங்க இல்லையா, பூஜா தொலைஞ்சு போயிட்டான்னு ஸ்டேஷன்ல கூட நாங்க கேஸ் கொடுத்திருக்கோனே, அதனால அந்த பொண்ணையும் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நாங்க கொடுத்த கேஸ் என்னாச்சு ஏதாவது லீட் கிடைச்சதான்னு கேட்க சொல்லும் போது அவளும் கேட்டு வந்து வெளியில சொல்றா, இது மாதிரி அவங்களுக்கு எந்த லீடும் கிடைக்கலையா சார். ஆனா பூஜாவோட போன்ல இந்த சிக்னல் கடைசி நம்ம ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா அந்த இடத்துல தான் கட் ஆச்சான். ஹீரோ சரி ஓகேமா ரொம்ப தேங்க்ஸ் பண்ண அந்த பொண்ணை அனுப்பிச்சு விட்டு இவர் மறுபடியும் இந்த ஓனர் லேடிய பாக்குறதுக்காக வருவாரு. அப்ப அவங்களும் என்னடா இந்த பர்ஸோட ஓனரை கண்டுபிடிச்சிட்டேன்னு கேட்கும் போது கண்டுபிடிச்சிட்டானு அந்த பூஜாவோட ஃபுல் டீடைல்ஸ், அதாவது அவரோட பேரு வயசு எங்க ஒர்க் பண்றா அவரோட அம்மா அப்பா யாருன்னு எல்லா டீடைல்ஸையும் சொல்லிட்டு கடைசியா ஒரு சின்ன பிரச்சனை. என்னடா பிரச்சனை, அதே ஒரு 4 நாளைக்கு முன்னாடிதான் அந்த பொண்ணு காணாம இருக்கா. ஆனா கவலைப்படாதீங்க போலீஸ் அவளை தீவிரமா தேடுது, சீக்கிரமா கண்டுபிடிச்சிடும் அப்படிங்கிற சொல்லும் போது பாவம் இந்த அம்மா அவங்களோட பொண்ணு ஏதோ காணாம போன மாதிரி அப்படியே பதறாங்க. அதுக்கப்புறம் நைட் நம்ம ஹீரோவும் விக்கியும் அவங்களோட ரூம்ல இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட எக்ஸ் ஒய்ஃப் வராங்க. அதுவும் அவங்க இப்ப ரீசெண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்ட புருஷனோட வருவாங்க. வந்துட்டு இது மாதிரி எப்ப நீங்க இந்த வீட்டுக்கு புதுசா மாறுறீங்க, இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு அட்ரஸ்ல இருந்தீங்கல்ல அந்த அட்ரஸுக்கு தான் நாங்க ஃபர்ஸ்ட் போனோம், அவங்க இங்க மாறிட்டதா சொன்னாங்க, அதனாலதான் இங்க வந்தோம்னு சொல்லும் போது
ஓ அதுவா, அது அந்த வீடு எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, அதை விட பெட்டரா ஒரு பிளாட் கிடைச்சது, அதனாலதான் இங்க வந்தேன்னு சொல்லும் போது ஓவரா அளக்காதீங்க. அங்க நீங்க பல மாசமா வாடகை பாக்கி வச்சிருக்கீங்க, அதனாலதான் அவங்க விரட்டி விட்டதுனால இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லும் போது இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, எதனால பிரிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த ஒரு லைனை வச்சே டேரக்டர் சொல்லிட்டு அப்படி. அதே மாதிரி இப்ப இந்த எக்ஸ் ஒய்ஃபும் அவளோட புருஷங்க இன்னும் துபாய்க்கு போறாங்களா, அப்படி போகும்போது ஹீரோ வளர்த்த அந்த டாகையும் கூட்டிட்டு போக முடியாது, அத அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு போலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க வந்தோம்னு சொல்லிட்டு பொண்டாட்டி திமிரா பேசிட்டாங்கிறது கிளம்பிடுவா. அண்ட் அதே மாதிரி நம்ம ஹீரோ என்னதான் கூலா இருந்தாலும் வெளியில சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்தாலும் அவன் மனசுக்குள்ளேயும் தன்னோட பொண்டாட்டி தான் கூட இல்லையே, தான் தனிமையிலேயே வாழ்றமே அப்படிங்கிற அந்த வழி அவனுக்குள்ள இருக்கதான் செய்யுது. சோ அத நினைச்சு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது மறுபடியும் இந்த ஓனர் லேடி வந்துட்டு, ஏடா நீ ஏன் இந்த மிஸ்ஸிங் ஆன பூஜா பொண்ண கண்டுபிடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இப்ப ஒரு கடுப்பாயிட்டு, ஏமா நீ இந்த போஸோட ஓனர் யாரு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க சொன்னீங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா அதுக்கப்புறமா அந்த பூஜா பொண்ண கண்டுபிடினா எப்படி, இந்த கேஸ்ல உங்களுக்கு ஏன் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட், ஏன் இப்படி பதறீங்க, ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பையன் காணா போனா, அவன் இப்ப வரைக்கும் திரும்பி வருவானா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அதே மாதிரி தானே காணா போனா அந்த பொண்ணோட அம்மா அப்பாவும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதனால தானே சொல்றேன் ப்ளீஸ் டா எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடுறா. சரி நீங்க சொல்ற மாதிரி இந்த பொண்ணையும் நான் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஆனா கடைசி அந்த பொண்ணு மறுபடியும் நான் நாக்கப்படுங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கும். யோ அதான் நான் உயிரோட இருக்கல, உயிரோட இருக்க என்ன எதுக்கே முதல்ல கண்டுபிடிச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அப்படி கேட்டுட்டு கையில என்ன 50,000 1 லட்சம் பணத்தைய கொடுக்க போது, ஒரு பைசா கொடுக்காது, அலைஞ்சது தெரிஞ்சது என்னோட டைம் எல்லாமே வேஸ்ட், சோ அதனால ப்ளீஸ் தயவு செய்து அந்த கேஸ மட்டும் என்ன எடுக்க சொல்லாதீங்கன்னு கேட்கும் போது இந்த லேடி இன்னொரு ஆஃபர் கொடுக்கறாங்க. இது மாதிரி ஏண்டா நீ என்னோட கார் எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி ஒர்க் ஷாப்ல விட்டுருக்கே, அதுக்கு எவ்வளவு செலவா இருக்குன்னு தெரியுமா, என்ன ஒரு 3000 4000, அதுக்கு பக்கத்துல ஒரு சைபர் போட்டுக்கோ, கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் செலவா இருக்கு. சரி கொஞ்ச நாள் போனாலும் எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த காசை நான் திருப்பி கொடுத்துறேன், இல்ல அந்த காணாப்பட பொண்ணு பூஜாவை நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா நீ கொடுக்க வேண்டிய அந்த 50,000 ரூபாய் பணத்தையும் கூட நீ கொடுக்க வேண்டாம், அதையும் நான் கழிச்சுக்கிறேன்னு சொல்லவும் ஹீரோ அந்த ஆஃபர் எடுத்துக்கிட்டு உடனே கிளம்புறான். அதாவது பூஜாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தி சொல்லிருப்பான் இல்லையா, இது மாதிரி பூஜாவை அடிக்கடி ஒரு பையன் தொந்தரவு பண்ணிட்டே இருந்தான், ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் அடங்கினா அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க இல்லையா, அதனால அவனோட வீட்டை கண்டுபிடிச்சு அவனோட அம்மா கிட்ட அந்த பயலை பத்தி விசாரிக்கும் போது அந்த அம்மா புலம்புறாங்க, அந்த தருதல பயல ஏன்டா பெத்தோன்னு இப்ப வரைக்கும் நான் ஃபீல் பண்ணிட்டு தான் பார்க்கேன், இது வரைக்கும் இந்த ரவுடி பயலால நான் எத்தனை டைம் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்கா தெரியுமா, இப்ப போதா குறைக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அவன் வீட்டுக்கு வந்தான், வந்துட்டு பேக்கையும் நான் சீட்டுக்காக வச்சிருந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டான், அதுக்கப்புறம் எங்க போனா என்ன ஆனா அப்படிங்கிற விஷயமே தெரியலன்னு சொல்லும் போது சரி ஓகே அந்த ஆல்பி உங்களோட பையன் இருக்கான்ல அவனோட போட்டோ ஏதாவது இருக்கான்னு கேட்கும் போது, அவன் போட்டோ எதுக்குப்பா என்கிட்ட கேக்குற, இன்ஸ்டாகிராம்ல உன்னோட ஐடியா போட்டு பாரு, தருதல நாய் விதவிதமா போட்டோ போட்டிருக்கோம் போஸ்ட் போட்டிருக்கோன்னு சொல்லவும் இவங்கள இந்த போஸ்ட் மூலமா ஆல்பி யாருன்ற விஷயத்தெல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோக்கு இந்த ஏரியால லோக்கல் ரவுடி ஒருத்தர தெரியும் போல, அதனால அவங்கிட்ட இந்த போட்டோ காமிச்சு இந்த ஆல்பி பையன் உனக்கு தெரியுமா இவன் எங்க இருக்கான்னு கேட்கும் போது அவ ஆரம்பத்துல தெரியாது அது இதுன்னு சமாளிக்கிறான், ஆனா ஹீரோ சப்புன்னு ரப்ப படத்துக்கு அப்புறம் அவன் எங்க இருக்கா அப்படிங்கிற விஷயத்த காட்டி கொடுத்துருவான். அதனால ஹீரோவும் பெக்கியும் உடனே அவனை பிடிக்கிறதுக்காக போறாங்க, செம்மையா விரட்டுவாங்க. ஆனா இப்ப இந்த ஆல்பி பையலோட ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் குறுக்க வந்துட்டு ஆள் பாக்க கிளை போல்ட்டு மாதிரி இருக்கான், அதனால அசால்ட்டா அடிச்சு தூக்கிலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு கிட்ட வந்தா நம்ம ஹீரோ அசால்ட்டா அங்க இருக்க ஒவ்வொருத்தரையும் போட்டு பொழப்பொழன்னு பொழந்துட்டு இருக்கான். பொழந்துட்டு இருக்கும் போதே கேக்குறான், இது மாதிரி இந்த பூஜா பொண்ணு உனக்கு தெரியும்ல, அந்த பொண்ணை கடைசியா எப்படா பார்த்த, அவளுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை கேட்கும் போது அவனே இப்ப கடைசியா நம்ம ஹீரோ அடிக்கிறதுக்காக வருவான். வந்துட்டு சார் நீங்க கேக்குற அந்த பொண்ணை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, அவளை ஃபாலோ பண்ணது லவ் பண்ண டார்ச்சர் பண்ணது எல்லாம் உண்மைதான், ஆனா அவன் எனக்கு செட் ஆக மாட்டான்னு அவளை நான் எப்பயோ விட்டுட்டேன் சார்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி வந்த வைக்க இரும்பு ராட் எடுத்து இந்த பயலோட தலையில ஒரு அடி, அவள் தான் பயம் மட்டாயிருவான். அப்ப ஹீரோ பொறுமையா திரும்பி பார்த்து அடே எதுக்காடா அப்ப அவன் தலையில இரும்பு ராட வச்சு அடிச்சேன்னு கேட்க, இப்ப அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோவும் விக்கியும் அந்த ஆல்பி பயல அடிச்சாங்க பிரச்சனை பட்டாங்கன்னு தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அப்ப பாவம் இந்த விக்கி பயல
ஆளுக்கு இதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கோ ஸ்டேஷனுக்கோ வந்து பழக்கம் இல்லையா, அதனால பதறான். சார் என்ன சார் தூக்கி செல்லுலாம் வச்சிட்டாங்க, இந்த விஷயம் மட்டும் என் அப்பாவுக்கு தெரிஞ்சா நான் கொன்னே போட்டுருவேன் சார் அப்படிங்கிற மாதிரி பதறான். அப்ப இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் வந்து நம்ம ஹீரோ எட்டி பார்த்துட்டு, யோ நீ இன்னும் செல்லதான் இருக்கியா, எனக்கு தெரிஞ்சு நீ கடைசி வரைக்கும் இங்கதான் இருக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா நீ இந்த பழம் சேர்ந்து அடிச்சிங்களே ஆல்பின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இன்னும் அவன் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான், அதனால அவன் மட்டும் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தான் நீங்க கடைசி வரைக்கும் ஜெயில தான் கிடக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற சொல்றான். அதே மாதிரி இந்த கூட இருக்கான் இல்லையா விக்கி, அவனை பார்த்தோம் என்னப்பா அவனோட அசிஸ்டண்டா நீ, அவளை பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த ஆளு சர்வீஸ் டைம்ல லஞ்சம் வாங்காம ஒரு குண்டூசிய கூட நகர்த்த மாட்டான், கடைசி ஏதோ ஒரு ஃபேக் சர்டிபிகேட் கேஸ்ல மாட்டான், அதனாலதான் அந்த ஆளை வேலையை விட்டு தூக்குனாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போது இவன் பதறான். ஐயோ என்னையா லஞ்சம் வாங்க மாட்டேன், ரொம்ப நேர்மையான ஆபீசர் அப்படி இப்படின்னு கதையெல்லாம் விட்ட, ஆனா இப்ப இந்த ஆள் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரியே பாத்துட்டு இருக்கான். பட் ஹீரோ பதறாத, இல்ல சும்மா சும்மா அப்படின்னு கை காமிச்சிட்டு இருக்க. இப்ப கரெக்டா இந்த இடத்துக்கு இந்த ஓனர் லேடியும் இந்த ஆல்பிப்பலோட அம்மா வந்துட்டு நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லி நம்ம ஹீரோவையே அந்த அசிஸ்டண்டே வெளியில எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட அந்த பொண்ணோட பர்ஸ்ல வந்து ஒரு மெமரி கார்டு ஒண்ணு கிடைச்சிருக்கும் இல்லையா, அந்த கார்டை ஓபன் பண்றதுக்கு கூட பாஸ்வேர்டு கேட்டிருப்பேன். அதனால ஹீரோ பயங்கரமா யோசிச்சு பல காம்ப்ளிமெண்டான பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு பாக்குறான், அது ஓபன் ஆக மாட்டேங்குது. அப்பப்பா வைக்க ஐடியா கொடுக்குறான், ஆனா அந்த பாஸ்வேர்டாலயும் அந்த ஃபைல் ஓபன் ஆகிற மாதிரி தெரியல. ஆனா கடைசியா அந்த ஓனர் லேடி ஒரு 2-3 அட்டம் ட்ரை பண்ணிட்டு 4வது முறை சரியான பாஸ்வேர்டை போட்டு அதை ஓபன் பண்ணிடுவாங்க. அதை பார்த்த ஹீரோக்கு ஆச்சரியம் தாக்கல. மேடம் நீங்க வேற லெவல் சொல்லுங்க, அப்படி இந்த கஷ்டமான பாஸ்வேர்டை நீங்க என்னதான் போட்டீங்கன்னு கேட்கும் போது, கஷ்டம்லாம் ஒண்ணு இல்லப்பா, பூஜா 1 2 3 போட்டேன் ஓபன் ஆச்சுன்னு சொல்லும் போது ஹீரோக்கு சை இந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கவா இந்த பாடுபட்டோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த மெமரி கார்டுல ஏதாவது விஷயம் தெரியுமான்னு தேடி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு வீடியோ மாட்டுது. அந்த வீடியோல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன பொண்ணு இந்த பூஜாவும் அவள் லவ் பண்ணிருந்தா இல்லையா கார்த்தின்னு சொல்லிட்டு ஒரு பையன், அந்த பையனும் பிரேக்கப் பண்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஹோட்டல் போயிருப்பாங்க போல. சோ அப்ப நடந்த அங்க எடுத்த அந்த வீடியோ தான் இவங்க பிளே பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. அதுல பெருசா இவங்களுக்கு எந்த க்ளூவும் கிடைக்காது. ஆனா ஹீரோ ஹெட்போன்ஸ் போட்டு நல்லா தெளிவா கேட்கும் போது அதுல ஏதோ மூலக்கடா பஞ்சாயத்தா, அந்த பஞ்சாயத்துல இருந்த லைப்ரரிய சொக்கநாட் கோபி அப்படிங்கிறவன் தான் ஓபன் பண்ணி வச்சானா. அது அங்க சைட்ல டிவில போயிட்டு இருந்திருக்கு. அது இந்த ஹோல் வீடியோட சேர்த்து கேட்கறதுனால அதை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு இந்த சொக்கநாட் கோபின்னு ஒருத்தனோட பேர் கிடைச்சது இல்லையா, அந்த பேரை பேஸ்புக்ல சர்ச் பண்ணி பார்க்கும் போது அந்த ஆளு அரசியல்வாதியா இருப்பேன் போல. அதனால அவன் இது வரைக்கும் பண்ண எல்லா விஷயத்தையுமே போஸ்டா போட்டு வச்சிருக்கான். அந்த லைப்ரரிய ஒரு நாள் ஓபன் பண்ணி வச்சிருப்பான் இல்லையா, அதையும் கூட போட்டோ எடுத்து போஸ்டா போட்டிருக்கான். ஆனா இந்த போஸ்ட் போட்ட நாள் பத்தினா 2021 டிசம்பர் 31. சோ அதனால ஹீரோ உடனே இந்த பூஜாவோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த டேட் இந்த மந்த் இந்த வருஷத்தையும் சொல்லி இந்த நாள் பூஜா எங்க போனான்னு தெரியுமான்னு கேட்கும் போது தெரியும் சார் ஞாபகம் இருக்கு, அன்னைக்கு அவளோட ஆபீஸ் லீவு, அதனால அவளோட பாய் ஃப்ரெண்ட் இந்த கார்த்தியை சேர்ந்து வெளியில போனாங்க. அப்படி வெளியில போனதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு பிரேக்கப் ஆச்சுன்னு சொல்றா. சரி அந்த பிரேக்கப்புக்கான ரீசன் என்ன? அது சார் நாங்க அப்பதான் இந்த ரூமுக்கு புதுசா வந்திருந்தோம், இன்னும் அவ கூட நல்லா ஃப்ரெண்டா கூட ஆகல, அதனால அந்த விஷயத்தெல்லாம் பத்தி எங்கள்கிட்ட பெருசா ஷேர் பண்ணிக்கல சார். சரி ரூம்ல இருந்தப்போ அவங்களுக்குள்ள அடிக்கடி ஏதாவது சண்டையாவது போயிருக்கும்ல, அந்த சண்டை என்ன நீங்க கவனிச்சிக்கலாம்னு கேட்கும் போது சார் ஒரு டைம் சண்டை வந்துச்சு. அது இந்த பூஜா இருக்கா இல்லையா, அவ வந்து இந்த கார்த்திக் கிட்ட ஒரு காஸ்ட்லியான சாரி இருக்கிறத பாத்திருக்கா. சரி இந்த பூஜாக்காக தான் வாங்கிருப்பானான்னு பார்த்தா இல்லங்க, இவளுக்கு இந்த சாரி கட்டுற பழக்கமே கிடையாதா. அதனால இந்த கார்த்திக் அந்த சாரிய வேற ஏதோ ஒரு பொண்ணுக்காக வாங்கிருக்கான், வேற ஒரு பொண்ணு கூட பழகிட்டு இருக்கா அப்படிங்கிற சந்தேகத்துல அவங்களுக்குள்ள சண்டை வந்துச்சு சார். அது மட்டும் தான் சார் எனக்கு தெரியும்னு இந்த பொண்ணு சொல்றா. அதனால இப்ப ஹீரோவுக்கு ஒரு விஷயம் நல்லா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது இப்ப ரீசெண்டா 4 நாளைக்கு முன்னாடி தான் அவன் தொலைஞ்சு போயிருக்கா இல்லையா, அதனால ஜனவரி 10 கடைசி அவளோட ரூமை விட்டு வெளியில எதுக்காக போயிருக்கானா, 2 வருஷத்துக்கு முன்னாடி பிரேக்கப் பண்ண அவளோட பாய் ஃப்ரெண்ட் கார்த்தியை பாக்குறதுக்காக தான் போயிருக்கா. அப்படி பார்க்க போனவ காணா போகவும் செஞ்சிருக்கா. அப்படி பார்த்தா இனிமே நம்ம தேட வேண்டியது அந்த பூஜாவல்ல, அந்த கார்த்தியை தான். அந்த கார்த்தியை மட்டும் நம்ம பிடிச்சோம்னா இந்த பூஜா யார் அப்படிங்கிற விஷயத்தை ஈஸியா கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உடனே கிளம்பி அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி தங்கியிருந்தாங்க இல்லையா ஒரு ஹோட்டல், அது வந்து மூணாறுல தான் இருந்திருக்கும். அதனால அங்க அவங்க 2 பேரும் கிளம்பி அந்த கார்த்தியை தேடி போயிட்டு இருக்காங்க.
அதே மாதிரி மூணாறுல ஹோட்டல்ல தங்கியிருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஆனா எந்த ஹோட்டல்ல தங்கியிருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் எக்ஸாக்டா உங்களுக்கு தெரியாது. அதனால இந்த ஊர்ல இருக்க எல்லா ஹோட்டல்லயும் ஏறுறாங்க இறங்குறாங்க. அங்க கடைசி ஒரு ஹோட்டலுக்குள்ள போறாங்க. ஆனா அப்படி போகும்போதுதான் அங்க இருக்கிற வால்பேப்பர் இவங்க ஓபன் பண்ண அந்த மெமரி கார்டுல நிறைய போட்டோ வந்திருக்கும் இல்லையா, அந்த போட்டோல இந்த பூஜா பொண்ணுக்கு பின்னாடி இந்த வால்பேப்பர் தான் இருந்திருக்கும். அதனால கார்த்திக்கும் பூஜாவும் இந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. அதே மாதிரி ஹீரோவும் இவனோட போலீஸ் ஐடி அந்த பழைய ஐடி எங்க உள்ள மேனேஜர் கிட்ட காமிச்சு, நாங்க ஒரு கொலை கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வந்திருக்கோம். அதுக்காக இப்ப இருந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி டிசம்பர் 31, 2021 அந்த நாளுக்கான ஃபுட்டேஜ் எனக்கு வேணும்னு கேட்கும் போது அந்த மனுஷன் முழிக்கிறான். அது சார் இங்க இருக்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் 6 மாசத்துக்கு ஒரு முறை ஆட்டோமேட்டிக்காவே டெல்ட் ஆயிடும் சார். அதனால நீங்க கேக்குற அன்னைக்கு நான் ஃபுட்டேஜ் கண்டிப்பா கிடைக்காது சார். அப்ப விக்கியும் அந்த வீடியோ காமிச்சு, இந்த வீடியோக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு ரூம் இருக்கே, அந்த ரூம் இந்த ஹோட்டலோட ரூம் தானே? ஆமா சார், எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கு. சரி, நாங்க ஒவ்வொரு ரூமா போயிட்டு செக் பண்ணிட்டு வரோம். ஆனா அதுக்குள்ள 2021 டிசம்பர் 31 அன்னைக்கு அந்த பூஜாவும் கார்த்திக் இந்த இடத்துக்கு வந்து அவங்களோட பேரு டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிருப்பாங்க இல்லையா, ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த டீடைல்ஸ் எனக்கு வேணும். என்ன அதுவும் குடுப்பியா, இல்லாட்டி 6 மாசத்துக்கு ஒரு முறை அதுவும் டெல்ட் ஆயிடும் சொல்லுவேன்னு கேட்கும் போது இவனுங்க இல்ல சார் அப்படிலாம் ஆகாது, கண்டிப்பா நாங்க தேடி வைக்கிறோம்னு இவங்க எல்லாம் மேல அனுப்பிச்சுடுவாங்க. அப்ப இவங்களும் ஒவ்வொரு ரூமுக்கா போயிட்டு தேடி பாப்பாங்க, எந்த குழுவும் கிடைக்காது. ஆனா கடைசி ஒரு ரூமுக்கு போகும்போது அது எக்ஸாக்டா இந்த பூஜாவும் கார்த்தி இருந்தாங்க இல்லையா அந்த ரூம் கூட மேட்ச் ஆகும். ஆனா அவங்க 2 பேரும் இந்த ஹோட்டல்ல என்ன பண்ணாங்க, கடைசியா இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் ஹீரோக்கு தெரியல, அவனால கண்டுபிடிக்கவும் முடியல. அதே மாதிரி இந்த ரிஜிஸ்டர் பண்ண அந்த டீடைல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த டீடைல்ஸ்ல கூட பூஜாவோட அட்ரஸ் தான் இருக்கே தவிர இந்த கார்த்தி பயலோட அட்ரஸ் இல்ல. அதனால சரி எந்த க்ளூவும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து புலமேன்னு பார்க்கும்போது தான் ஹீரோ அங்க இருக்க அந்த பேமெண்ட் மெத்தட பாக்குறான். அதாவது இங்க ஹோட்டலுக்கு வந்து ஸ்டே பண்றவங்க எல்லாம் ஜிபேலயோ இல்லாட்டி கிரெடிட் கார்ட்லயோ டெபிட் கார்ட்லயோ பே பண்ணுவாங்க இல்லையா, சோ அதே மாதிரியே இந்த கார்த்திக் தான் அந்த ஹோட்டலுக்கான பில்ல பே பண்ணிருக்கான். அதனால அந்த டிரான்சாக்சன் ஐடி அந்த பேங்க் ஐடியை வச்சு அவனோட டீடைல்ஸ் அட்ரஸையும் கண்டுபிடிச்சலான்னு ஹீரோ தான் ஆல்ரெடி ஒரு பேங்க் மேனேஜரை மிரட்டி டீடைல் வாங்கிட்டு இருக்கானே. அதனால அவனுக்கு போன போட்டு உடனே கார்த்திகோட அட்ரஸையும் வாங்கிட்டு அதை கண்டுபிடிச்சு அந்த வீட்டுக்கு வெளியில வெயிட் பண்ணுவாங்க. அதாவது அந்த வீட்டுக்குள்ள கார்த்திக் போறானா இல்ல வேற யாராவது போறாங்களா அப்படிங்கிற விஷயத்த நோட் விட்டு இருப்பாங்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ள கார்த்திக் போனான்னு பார்த்தா இல்லங்க, அந்த கார்த்திக்கு தங்கச்சி ஒரு திருப்பா போல. இப்ப அந்த தங்கச்சி வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிற விஷயத்த நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு அந்த பொண்ணுகிட்ட, ஏமா இதுதான் கார்த்திகோட வீடான்னு கேட்கும் போது, ஆமா இது என் அண்ணனோட வீடு தான், ஆனா நீங்க யாரு, அண்ணனோட ஃப்ரெண்டா? இல்லமா ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல, ஒரு மிஸ்ஸிங் கேஸ விசாரிக்கிறதுக்காக நான் கொச்சில இருந்து வந்திருக்கேன். உன் அண்ணன் இருந்தானா சொல்லு, அவன்கிட்ட ஒரு 2-3 கேள்வி மட்டும் கேட்கணும், கேட்டு போயிடுறேன். அப்படி அவனும் இல்லடா அவனோட போன் நம்பர் மட்டும் கொடுமா, நான் கால் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லும் போது இந்த பொண்ணு சரி ஓகேன்னு உள்ள விடுறா. அண்ட் இந்த பொண்ணோட பேரு வந்து நந்திதா. நான் சொன்ன மாதிரி இந்த கார்த்திகோட தங்கச்சி. இப்ப அவகிட்ட எங்கம்மா அவனோட அண்ணன் கார்த்திக் எங்கம்மா போயிட்டான்னு கேட்கும் போது அப்பதான் இவ பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றா. ஏன்னா இந்த பூஜாவும் கார்த்திக்கும் என்ன நாள் வெளியில வந்தாங்களோ, எந்த நாள்ல ஹோட்டல்ல தங்கிருந்தாங்களோ அதே நாள்ல இருந்து கடந்த 2 வருஷமா இந்த கார்த்திக் காணோம் சார், அவன் மிஸ் ஆயிட்டா சார் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. சோ இப்படிப்பட்ட ஒரு ட்விஸ்ட நம்ம ஹீரோ எதிர்பார்க்கவே இல்ல. அதே மாதிரி இந்த வீட்டை இந்த கார்த்திக்கும் இந்த கார்த்திகோட தங்கச்சியை சேர்ந்து இருக்கிற அந்த போட்டோலாம் இருக்கும். சோ அதெல்லாம் பாத்துட்டு இந்த போட்டோல இருக்கிறதா உன்னோட அண்ணன் இந்த கார்த்திகான்னு கேட்கும் போது அவளும் ஆமாங்கடா, அதே மாதிரி நீங்க ஏதோ ஒரு மிஸ்ஸிங் கேஸ்ன்னு சொன்னீங்களே, யாரு மிஸ் ஆயிட்டாங்க, எதுக்காக என் அண்ணனை தேடி இவ்வளவு தூரம் வந்தீங்கன்னு கேட்கும் போது ஹீரோ நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றான். இது மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட அண்ணனும் பூஜாங்கிற பொண்ணும் லவ் பண்ணிருக்காங்க, ஒன்னா வெளியில போயிருக்காங்க. அப்படி வெளியில போனதுக்கு அப்புறமா தான் உன் அண்ணனை காணோம் நீ சொல்ற. அதே மாதிரி அந்த 2 வருஷம் கழிச்சு இப்ப ரீசெண்டா ஜனவரி 10ஆம் தேதி காலையில இந்த பூஜா பொண்ணு உன் அண்ணனை பாக்க போறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்திருக்கா. ஆனா அப்படி வந்தவளுக்கு என்னாச்சு, எங்க போனா என்ன ஆனான்னு இப்ப வரைக்கும் எங்களால கண்டுபிடிக்க முடியல. சோ அத பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் இங்க நான் வந்திருக்கேன்னு சொல்லும் போது
இவ்வளவு அப்படியா? அப்ப என்னோட அண்ணன் எங்க இருக்கா அப்படிங்கிற விஷயம் இந்த பூஜாவுக்கு தெரியுமான்னு கேட்கும் போது மேபி தெரிஞ்சிருக்கலாம். பூஜாவை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அது அவளுக்கு தெரியுமா தெரியாதான்னு நமக்கு தெரியும். சரி, இந்த பூஜா பொண்ணு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும் போது இவ இல்ல சார், அப்படிப்பட்ட ஒரு பொண்ணோட பேரை நான் கேள்விப்பட்டது இல்ல. அதே மாதிரி என் அண்ணன் ஒரு பொண்ண லவ் பண்ணா ரிலேஷன்ஷிப்ல இருந்தா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். ஆனா அந்த பொண்ணு பூஜா தானா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது சார். ஏன்னா அந்த டைம்ல நான் கல்கட்டால டான்ஸ் ட்ரைனிங்ல இருந்தேன்னு சொல்றாங்க. சரி, உங்களுக்கும் உங்களோட அண்ணனுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு, சண்டை அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்கும் போது அப்படிலாம் இல்ல சார். நாங்க 2 பேரும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரொம்ப ஜாலியா பேசிப்போம், ஃப்ரெண்ட்லியா இருப்போம். அதே மாதிரி அண்ணனும் அடிக்கடி எங்கேயாவது வெளியில போவான், 4-5 நாள் வரமாட்டான். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் முன்னாடி வந்து நிப்பான், சர்ப்ரைஸ் கொடுப்பான். ஆனா இப்ப இந்த 2 வருஷத்துல அவனை பார்க்க முடியல அப்படிங்கிற விஷயத்த நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் கேட்டு அங்க இருந்த அந்த ஃபேமிலி போட்டோ இருக்கும் இல்லையா, அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் இவரோட போன்லயும் போட்டோ எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், நீங்க டிசம்பர் 31, 2021 அதாவது கடைசி உங்களோட அண்ணன் வெளியில போடப்போ நீங்க அவரை பாத்தீங்களான்னு கேட்கும் போது ஆமா சார் நான் பார்த்தேன், நீங்க நிக்கிற அதே இடத்துல தான் ஓடு நின்றா. யாரையோ பார்க்க போறேன்னு சொன்னா போயிட்டு வந்துட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு சொன்னா, ஆனா அதுக்கப்புறம் அவனை ஆளை காணோம் சார், காணப்பட்டான்னு சொல்றாங்க. சரி, டிசம்பர் 31 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட அண்ணன் இந்த வீட்டை விட்டு வெளியில போனால, அதுக்கான எக்ஸாக்ட் டைம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும் போது ஒரு 11-11 இருக்கும் சார். ஓ, அப்படி பார்த்தா ஹோட்டல்ல 12:30 மணிக்கு அவன் ரூம் போட்டிருக்கான், 5 மணிக்கு செக் அவுட் பண்ணி வெளியில போயிருக்கான். அதுக்கப்புறம் உங்களை பாக்குறதுக்கோ இந்த வீட்டுக்கோ அவன் வரல. கரெக்டா? கரெக்ட் சார். சரி, ஓகே. இதுக்கப்புறம் வேற ஏதாவது தேவைன்னா நான் மறுபடியும் உங்கள்ட்ட வந்து விசாரிச்சுக்கிறேன். இப்ப உங்களோட நம்பரோ இல்ல உங்க அண்ணன் கார்த்தியோட நம்பரை மட்டும் கொடுங்க, எனக்கு அதுவே போதும்னு சொல்லி நம்பரை வாங்கிட்டு இவர் இப்ப அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட தான் விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையன் வீட்டுக்கும் வெளியிலயும் போறத நான் அப்பப்ப பாத்திருக்கேன். மத்தபடி அவன் யாரு கூடயும் பேசி சிரிச்சோ க்ளோஸா இருந்தோ நான் பார்த்ததில்ல. அதே மாதிரி அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அந்த தங்கச்சி ஒரு டான்சர் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. சரி, இன்னொரு வயசான லேடி கிட்ட இந்த விஷயத்த பத்தி கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீடும் இருக்க இடமும் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த பசங்களோட அப்பாவோட இடமா. அண்ட் அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் அப்பப்ப இந்த கார்த்திபேய வந்தானா. அண்ட் அவன் ஒரு 2 வருஷம் காண போறதுக்கு அப்புறமா தான் இந்த நந்திதா பொண்ணு வீட்டுக்கு வந்தாலாம். அண்ட் அவளால முடிஞ்ச அளவுக்கு இந்த கார்த்திக் எங்க போனா என்ன ஆனா அப்படிங்கிற விஷயத்தையும் விசாரிச்சு பார்த்தாலும் தேடி பார்த்தாலாம். பட் ஒரு பொண்ணால எவ்வளவு தூரத்துக்கு அந்த பையனை தேட முடியும் யோசிச்சு பாருங்க. அதனால இந்த கேஸ அப்படியே விட்டுட்டேன், கார்த்தியும் காணாமப்பட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன பண்றானா, அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நீங்க வந்து உங்களோட அண்ணன் தொலைஞ்சு போனதா கேஸ் கொடுத்தீங்கல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்திருப்பீங்கல்ல, அந்த ஸ்டேஷன் எதுன்னு கேட்டு அந்த ஸ்டேஷனுக்கு இந்த நந்திதாவையும் கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. அண்ட் போயிட்டு இருக்கிற வழியிலேயே இந்த பூஜா பொண்ணோட ஃப்ரெண்டுக்காரி ஒண்ணு சொல்லிருப்பா இல்லையா, அதாவது கார்த்திக் வந்து ஒரு காஸ்ட்லியான சாரி ஒண்ணு வச்சிருந்தான், அத பூஜா கேட்டதுனால உங்களுக்குள்ள சண்டை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பா இல்லையா. சோ ஒருவேளை அந்த சாரிய அந்த கார்த்திக் தன்னோட தங்கச்சி நந்திதாக்காக வாங்கிருப்பானு நினைச்சுக்கிட்டு தான் ஹீரோ இப்ப வந்து கார்த்திக் உங்கள்ட்ட ஏதாவது காஸ்ட்லியான சாரிய கிஃப்டா கொடுத்தானா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஆனா அந்த பொண்ணு அப்படிலாம் அவன் என்கிட்ட எந்த கிஃப்டும் கொடுத்தது இல்லன்னு சொல்லிடுவா. அதுக்கப்புறம் இவங்களும் போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. இந்த தொலைஞ்சு போன கார்த்திக் பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஆனா அவனுங்க பெருசா அந்த கேஸ பத்தி விசாரிக்கிற மாதிரியே தெரியலங்க. ரொம்ப அலட்சியமா தேடிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரம் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோம்னு வாயிலேயே வடை சுட்டுட்டு இருக்கானுங்க. சோ அதனால எந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னு சொல்லி இவங்க எல்லாரும் அந்த ஸ்டேஷனை விட்டு வெளில வரும்போதுதான் அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் இந்த நந்திதா பொண்ணை பார்த்துட்டு, யோ என்ன அந்த பொண்ணு இப்படி இருக்கா, நாளுக்கு நாள் அப்படியே இந்த பொண்ணு அழகுல கூட்டிகிட்டே போறாளே அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை வர்ணிப்பான். சோ அத பார்த்து முறைச்சிட்டு நம்ம தலைவன் வெளில வருவான். அதே மாதிரி இந்த நந்திதா பொண்ணும், சரி சார் எனக்கு ஒரு முக்கியமான டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு, அதுக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு உடனே கிளம்பணும், சோ அதனால நம்ம அப்புறமா பாக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பலாமே பார்க்கும்போது நம்ம ஹீரோவுக்கு இந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு போட, அதனால டான்ஸ் ப்ரோக்ராமா, எனக்கு டான்ஸ் ப்ரோக்ராம்னா ரொம்ப பிடிக்குமே, அதனால நானும் அந்த ப்ரோக்ராம பாக்குறதுக்காக வரேன்னு சொல்லும் போது இவ்வளவு சரி ஓகேட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணோட வீட்டுக்கு வருவாங்க. அப்ப நம்ம ஹீரோவுக்கு எப்படி இந்த பொண்ணு மேல ஒரு கண்ணும், அதே மாதிரியே விக்கிக்கும் அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணுங்க. அதனால அவளை வச்ச கண்ணு வாங்காம சமத்திய சைட் அடிச்சுட்டு, சார் சார் நானும் இந்த
டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு வரேன் சார். டேய், நீ என்ன அதை குத்து டான்ஸ் நினைச்சிட்டு இருக்கியா? பரதநாட்டியம் அத பாக்குறதுக்கு தனியா ஒரு கண்ணு தேவை. அதனால நீ என்ன பண்ணு, உடனே கொச்சுக்கு போயிட்டு ரியா மிஸ் ஆன ஒரு கேஸ் ஒண்ணு இருக்கு, அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணு இவனுக்கு ஒரு பொண்ணோட போட்டோ அனுப்பிச்சு விடுவாரு. அவனும் அதை பார்த்துட்டு ஜாலியில கேஸ் கட்சிச்சுன்னு, சார் அந்த பொண்ணுக்கு எவ்வளவு சார் வயசு இருக்குன்னு கேட்டா, அது ஒரு 1.5 வயசு இருக்கும்பா. இது 1.5 வயசா? ஆனா பாக்க பெரிய பொண்ணா இருக்கலே சார். தம்பி, நான் பொண்ணு சொல்லல, பொண்ணு கட்டி பிடிச்சிட்டு இருக்காளே நாய், அந்த நாய் காணாம போயிடுச்சு. சோ போயிட்டு உனக்கு அந்த கேஸ ஹேண்டில் பண்ணுன்னு அந்த பையல கழட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோ அந்த நந்திதா பொண்ணு பெர்ஃபார்மன்ஸ் பாட்டத பாக்குறதுக்காக வந்திருப்பான். சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவ டான்ஸ் ஆடுற அந்த அழக பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே மயங்கி போயிடுறான். மெய் மறந்து பாத்துட்டு இருப்பான். அதே மாதிரி இந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பொண்ணுங்களும் பசங்களும் வளைச்சு இந்த பொண்ணுகிட்ட செல்ஃபி எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த அவனுங்கள்ல ஒருத்தன், அவன் மட்டும் ஏதோ ரவுடி பைய மாதிரி இருக்கான். இவகிட்ட கட்டைய பொருத்தி ஒரு மாதிரி மிரட்டி செல்ஃபி எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். சோ இந்த விஷயத்த நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு இந்த பொண்ண கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது, ஏதாவது பிரச்சனையா, ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே கரெக்டா 4 காவல் பிள்ளைக்கு அந்த காருக்கு முன்னாடி வந்து வண்டியை நிப்பாடுறாங்க. அதனால அவனுங்க எல்லாம் யாரு, உங்களுக்கு அவனுங்களை தெரியுமான்னு கேட்கும் போது இந்த பொண்ணு, ஆமா சார் தெரியும், உன்னோட பேரு ஜானு, இவங்கிட்ட கொஞ்சம் நான் பணம் வாங்கியிருக்கேன், அந்த பணத்துக்காக என்ன தொலை பண்ணிட்டே இருக்கான்னு சொல்லும் போது, கூட இருக்க ஃப்ரெண்டுக்காரி இவனுங்களுக்கு பணம் எல்லாம் தேவையில்ல சார், இவதான் வேணும், இவளை அனுபவிக்கிறதுக்காக தான் பின்னாடி சுத்திட்டு இருக்கானுங்கன்னு சொல்லவும் ஹீரோ அந்த பொண்ணுங்களை கார்ல உட்கார சொல்லிட்டு இவன் அந்த பயல்கிட்ட பேசுறதுக்காக போறான். போயிட்டு, தம்பி நைட் நேரம் கார்ல பொண்ணுங்க இருக்காங்க, அவங்கள பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வருது தப்புப்பா. சரி என்ன, உனக்கு பணம் தானே வேணும், அந்த பொண்ணு எவ்வளவு உனக்கு பணம் தரணும்னு சொல்லு, அந்த பணத்தை நான் உனக்கு கொடுத்தறேன்னு சொல்லும் போது அவனுங்களும் அப்படியா, சரி ஓகே, 18,26,000 ரூபாய் பணம், அதை எடுத்து என் கையில வச்சிரு, நாங்க பாட்டுக்கு இந்த இடத்த அப்படி கிளம்பி போயிட்டு இருக்கோம்னு சொல்லும் போது ஹீரோ 18 லட்சமான வாய பழக்கிறான். அதே மாதிரி நௌரியா, அந்த பணம் கூட எங்களுக்கு வேணாம், அந்த பணத்தோட ஒருத்தர் இந்த நந்திதா தாயா, இவ கூட ஒரு நாள் வாழ்ந்துட்டா அந்த மொத்த பணத்தை நான் கழிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பையன் மறுபடியும் இந்த பொண்ணுகிட்ட நெருக்கிறதுக்காக போவான். ஆனா ஹீரோ அதுக்குள்ளே இந்த பழிகளை அடின்னு அடிச்சு சாப்பிட்டுட்டு மறுபடியும் இந்த பொண்ணுங்களை வீட்டுல விடறதுக்காக போயிட்டு இருக்கும் போது நந்திதா கிட்ட கேக்குறான், ஏமா இது மாதிரி அவன் 18 லட்சம் ரூபாய் பணம் வாங்குறதா சொல்லிருக்கானே, அது உண்மையா கேட்கும் போது, ஆமா சார், அப்பப்ப என்னோட அண்ணன் கார்த்திக் தான் கொஞ்சமா அந்த பயல்கிட்ட காசை வாங்கினான், அதுக்கப்புறம் அவன் காணாம போயிட்டான், ஆனா அவன் வாங்கின கடனை இப்ப நான் தான் அடைச்சிட்டு இருக்கேன், ஒரு 2 மாசம் தான் கொடுக்கல, ஆனா அத ஒரு பிரச்சனையா வச்சு என் கூட தப்பா நடக்கிறதுக்காக முயற்சி பண்றாடுங்கன்னு சொல்லும் போது ஹீரோவும் சரி ஓகேன்னு இந்த நந்திதா பொண்ண வீட்டுல கொண்டு வந்து வர்றான். பட் வர்றதுக்கு முன்னாடி கார்த்திய பத்தி இன்னும் சில கேள்வி எல்லாம் கேட்கட்டுமான்னு கேக்குறான். ஆனா அவன் லேட் ஆயிடுச்சு, நாளைக்கு வாங்கல, நாளைக்கு நீங்க கேட்கிற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றேன்னு சொல்லும் போது ஹீரோ, இல்லமா இது ஒண்ணும் படத்துல காட்ட மாதிரி ஹை பட்ஜெட் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் கிடையாது, லோ பட்ஜெட் தான். இப்ப நான் நைட்டு ரூமுக்கு போனா அதுக்கு 2க்கு காசு கொடுக்கணும், அதனால இப்ப உங்ககிட்ட சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்டுக்கிட்டா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு மறுபடியும் சில கேள்வி எல்லாம் கேக்குறான். அதாவது இந்த டான்ஸ், இந்த டிராமா இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது, இதுக்கும் உங்களுக்கு என்ன கனெக்ஷன் கேட்கும் போது, ஓ அதுவா, அதே என்னோட அம்மா தமிழ், அப்பா மலையாளி, 2 பேருமே தமிழ்நாட்டுல தான் வாழ்ந்தாங்க. அந்த டைம்ல ஏதோ அவங்க 2 பேரும் ஒரு டிராமா ட்ரூப்ல வேலை செஞ்சிருப்பாங்க போல. சோ இதுல வந்து அப்பா ஆக்டரா, இவளோட அம்மா டான்சரா. இதுல இவளுக்கு அம்மா மாதிரி டான்சர் ஆகணும்னு ஆசை, இவனோட அண்ணன் கார்த்திக்கு அவனோட அப்பா மாதிரி ஆக்டர் ஆகணும்னு ஆசையா. சரி, இந்த கார்த்திக் ஸ்டேஜ் ஷோ எல்லாம் பண்ணிருக்கானு கேட்கும் போது, எஸ் அவன் நிறைய ஸ்டேஜ் ஷோ பண்ணிருக்கான், அதுவும் அவன் நடிக்க ஆரம்பிச்சாட்டா அவனுக்குள்ள ஒரு புது உயிரை வந்த மாதிரி அப்படி நடிப்பானா. சரி, நீங்க தமிழ்நாட்டுல தான் இருந்திருக்கீங்க, அப்ப எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேட்கும் போது இவன் என்ன சொல்றாடா, இவளுக்கு ஒரு 14 வயசு இருந்தப்போ ஹார்ட்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சா, எந்திரிச்சு நடக்க கூட முடியாதா. சோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டதுனால அப்படி நாங்க ஃபேமிலியோட கிளம்பி இங்க வந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்குன்னு சொந்த பந்தம்னு தமிழ்நாட்டுல யாருமே கிடையாதுன்னு சொல்றா. சொல்லிட்டு என்னோட கதையை சொல்லிட்டேன், அதே மாதிரி உங்களோட கதையை சொல்லுங்கன்னு கேட்கும் போது ஹீரோவா அவனோட கதையை சொல்றான். அதாவது அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே போலீஸ் ஆகணும்னு அப்படிப்பட்ட ஒரு வெறியா. ஆனா பாருங்க, அதே டைம்ல ஹீரோக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி கலர் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு நோய் இருந்திருக்கு. அதனால சிகப்பு பச்சையாவும் பச்சை சகப்பாவும் கண்ணுக்கு தெரியும். சோ இப்படிப்பட்ட ஒரு ஆளை கண்டிப்பா போலீஸ்ல எடுக்க மாட்டாங்க இல்லையா.
பட் இருந்தாலும் நம்ம தலைவர் விடலைங்க. இந்த போலீஸ் வேலைக்காக பேக்கான சர்டிபிகேட்டை ரெடி பண்ணி அதை வச்சு வேலையில ஜாயின் பண்ணிருக்கான். அவனோட லைஃப் நல்லா இருக்கு லட்சுமி சொல்லிட்டு இவனோட மனைவியும் கல்யாணம் பண்ணிருக்கான். ஆனா அதுக்கப்புறம் போலீஸ்ல ஒரு முக்கியமான கேஸ்ல காரோட கலர் அவன் தப்பா எழுதிட்டானா. சோ அப்பதான் அவனுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்கு. ஃபேக் சர்டிபிகேட்டை யூஸ் பண்ணிருக்கா அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு ரீசனாலேயே என்னோட வேலையும் போயிடுச்சு, என்னோட மனைவி என்ன விட்டு போயிட்டானே உன்னோட கதையை சொல்லி படிக்கிறான். அதே மாதிரி இந்த பொண்ணு இந்த வீட்டுல தனியாலங்க இங்க வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறான். அண்ட் அந்த ஆள் வந்து கதை ஓபன் பண்ணி விடவும் இவனு சரி இதுக்கு மேல உங்கள்ட்ட கேட்கறதுக்கு எந்த கேள்வியும் இல்ல, நீங்க பாருங்க நான் இங்க கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் அங்க கிளம்பிடுறான். கிளம்புறவன் நேரம் எங்க போறான்னா இந்த கார்த்திக் ஒரு கம்பெனில வேலை பார்த்திருப்பான். சோ அந்த கம்பெனியோட எம்டியை பார்த்து இந்த கார்த்திக் எப்படி வேலை பார்த்தான், அவங்ககிட்ட ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சா டிஃபரன்ஸ் இருந்துச்சான்னு கேட்கும் போது எந்த சேஞ்சஸ் இல்ல, ரொம்ப பிரில்லியண்டான பையன், சூப்பரா ஒர்க் பண்ணுவான், பட் ரொம்ப ரிசர்வ்ட், பெருசா யாரு கூட பேச மாட்டான்னு சொல்றாங்க. ஆனா கடைசியா 2 வருஷத்துக்கு முன்னாடி காண போறதுக்கு முன்னாடி மட்டும் ரொம்ப மூட் அவுட்டா இருந்தான். அதை மட்டும் தான் எங்களுக்கு தெரியும், அதை மட்டும் தான் நாங்க நோட்டீஸ் பண்ணோம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனில வேலை செஞ்சப்போ ஒரு இடத்துல தங்கி இருந்திருப்பா இல்லையா, சோ அந்த அட்ரஸ் வாங்கிட்டு பக்கத்துல உள்ள நெய்பர்ஸ் கிட்ட இந்த கார்த்திக் பத்தி விசாரிக்கும் போது நாங்க நெய்பர்ஸா இருந்தாலும் அந்த கார்த்திக் கூட எல்லாம் அதிகமா பேசுறது கிடையாது, அப்பப்ப ஜாகிங் போவான் வாக்கிங் போவான், அப்ப மட்டும் தான் பாத்துருக்கோம். மியூசிக்ஸ்லயே அவனுக்கு ஆர்வம் ஜாஸ்தி, அதனால அப்பப்ப எங்களுக்கு பாட்டு சத்தம் மட்டும் கேட்கும்னு சொல்றாங்க. சரி அவனை பாக்குறதுக்கு யாராவது வீட்டுக்கு வந்துட்டு போவான்னு கேட்கும் போது ஞாபகம் இருக்கு, அவன் தொலைஞ்சு போறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவனை பாக்குறதுக்கு ஒரு பொண்ணு வந்தா. அவ சாரி கட்டிருந்தா, சின்ன பொண்ணுதான். ஆனா அவ யார் அப்படின்ற விஷயத்த என்னால கரெக்டா சொல்ல முடியாது, ஏன்னா அந்த டைம்ல என்னோட கண்ணை நான் ஆபரேஷன் பண்ணிருந்தேன், அதனால இந்த விஷயம் எனக்கு ஒரு மாதிரி பிளரா தான் தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியா 2021 டிசம்பர் 31 அன்னைக்கு காலையில தான் நான் கார்த்திக் கடைசியா பார்த்தேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நியூ இயர் அன்னைக்கு மறுபடியும் அந்த சாரி கட்ட பொண்ணு அந்த கார்த்திகோட வீட்டுக்கு வந்தா, அதுவும் கையில ஒரு பேக்கோட வந்தா. அதுதான் அந்த லேடிய அந்த கார்த்திகையும் பார்த்த கடைசி நாள் அப்படிக்கு வரை இந்த முடிச்சு சொல்லுவாரு. அதனால ஹீரோ உடனே இந்த நந்திதா பொண்ணுக்கு கால் பண்ணி உன்னோட அண்ணன் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணப்போ இங்க கொச்சியில ஒரு வீட்டுல தங்கியிருந்தால அந்த வீடு உனக்கு தெரியுமா, அந்த வீட்டுக்கு நீ போயிருக்கேன்னு கேட்கும் போது இவ இல்ல, நான் அந்த டைம்ல எல்லாம் கொல்கத்தால இருந்தேன், அதனால அங்க போயிருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல, ஆனா அண்ணன் அந்த வீட்டுல தான் தங்கிருந்தா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். அதுவும் எப்படி தெரியும்னா அவன் காணா போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டோட ஓனருக்கு கால் பண்ணி இது மாதிரி வாடகைல பேலன்ஸ் இருக்கு, அதை செட்டில் பண்ணுங்கன்னு பிரச்சனை பண்ணாரு. அதுக்கப்புறம் நானும் கன்வின்ஸ் பண்ணி அவர் கேட்ட அமௌண்ட போட்டு அந்த பிரச்சனையை அப்படியே முடிச்சிட்டேன்னு சொல்றாங்க. இதனால ஹீரோவும் குழப்பத்துல அப்படியே காலை கட் பண்ணிடுறான். ஏன்னா அந்த நெய்பர் சொன்ன மாதிரி கார்த்திக் அன்னைக்கு பார்க்க வந்தது அந்த சாரி கட்டிருந்த பொண்ணு ஒருவேளை ஏன் அவளோட தங்கச்சி இந்த நந்திதாவா இருக்க கூடாது அப்படிங்கறத ஹீரோவோட டவுட். பட் இந்த பொண்ணு அப்ப இந்த டைம்ல கொல்கத்தால இருந்திருக்கா இல்லையா, அப்படி இருக்கும்போது இந்த கார்த்திகை பார்க்க யாரு வந்திருப்பா, பூஜாவே சொல்ல முடியாது, ஏன்னா அவளுக்கு இந்த சாரி கட்டுற பழக்கம் இல்ல, அது அவளுக்கு பிடிக்கவும் செய்யாது. அதனால மேபி இந்த கார்த்திக் ஒரு பொண்ணு பாக்குறதுக்காக வந்தால அந்த பொண்ணுக்கு அந்த கார்த்திக் வச்சிருந்த அந்த காஸ்ட்லியான சாரிய கொடுத்திருக்கலாம், மேபி அந்த பொண்ணுக்காக தான் அந்த சாரிய வாங்கிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்க நம்ம வைக்க சொல்லிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் நான் சொல்ற மெத்தட்ல இந்த கேஸ ஃபாலோ பண்ணலான்னு 3 பேர்த்தோட போட்டோ காட்டுறான். ஆக்சுவலி இங்க 3 பேரு யாருன்னா கார்த்திக் ஒரு கம்பெனில வேலை பார்க்கும் போது ஒரு கேஸ் ஒன்னு ஹேண்டில் பண்ணிருப்பான். சோ அந்த கேஸ பிடிக்காதவங்க அதுக்கு ஆப்போனண்டா இருந்திருப்பாங்க இல்லையா, சோ இவங்க கண்ணு முன்னாடி இவங்க பாக்குற மாதிரி கார்த்திக் மிஸ் ஆயிட்டா அப்படிங்கிற அந்த போஸ்டர் ஒட்டு, அப்படி ஒட்டினா அவனுக்கு பாப்பானுங்க ஏதாவது ரியாக்ட் பண்ணுவானுங்க. சோ அதை என்னன்னு அப்சர்வ் பண்ணிட்டு வந்து என்கிட்ட உடனே சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கார்த்திகோட ஹோம் டவுனுக்கு போயிட்டு சில விஷயங்களை விசாரிக்கிறான். அண்ட் அப்படி விசாரிக்கும் போதுதான் இந்த டிராமா கம்பெனியை பத்தி சொல்லிருப்பான் இல்லையா இந்த நந்திதா பொண்ணு, அந்த டிராமா கம்பெனியை பத்தி விசாரிக்கும் போது இங்க சந்திரசேகர்னு சொல்லிட்டு ஒருத்தன் தானா, அவன் தான் இந்த டிராமா கம்பெனியோட ஓனரா. ஆனா அவனோட மனைவி இப்ப 1 வருஷத்துக்கு முன்னாடி இறக்கவும் அவங்களோட அஸ்தியை கரைக்கிறதுக்காக காசிக்கு போன மனுஷன் திரும்பி வரவே இல்லையா. அதே
மாதிரி அந்த டிராமா ட்ரூப் தங்கியிருந்த இடம் இதான்னு சொல்லிட்டு அந்த இடத்தையும் கூட்டிட்டு போய் காட்டுவாரு. அப்ப அங்க இருக்க அந்த பழைய ஆல்பம் எல்லாத்தையும் ஹீரோ ஓபன் பண்ணி பாத்துட்டு இருக்கும் போது இங்க நம்ம வெக்கி என்ன பண்ணானா 2 பேத்துக்கு முன்னாடி அந்த மிஸ்ஸிங் போஸ்ட் ஒட்டி பாப்பான். அவங்ககிட்ட இந்த ரியாக்ஷன் இருக்காது. பட் ஹீரோ இங்க இவன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் இங்க டோனின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான், கடைசி அளவன். அவனோட வீட்டு மேல இந்த மிஸ்ஸிங் போஸ்ட் ஒட்டும் போது அவன் அதை பார்த்து ஷாக் ஆகுறான். காரை விட்டு கீழே இறங்கி யாருக்கோ கால் பண்ணிட்டு இருப்பான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு, டேய் உன்கிட்ட எத்தனை டைம் சொன்ன பாரு, சாரோட வீட்டுல அதை ஒட்டி வச்சிருக்கேன், அதையும் டேட்டா வர மாத்தி போட்டு வச்சிருக்கேன், கரெக்டா டிசம்பர் 31, 2021 அந்த டேட்டை மென்ஷன் பண்ணுடா நானி. சரி சாரி சார், உங்களுக்கு தேவையில்லாம தொந்தரவு பண்ணிட்டோன்னே அந்த போஸ்ட் எடுத்துக்கிட்டு இவங்க வெளியிடப்படுவாங்க. அண்ட் இவனுக்கும் இந்த கார்த்திக்குக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட வீட்டுல இருக்கும்போது திடீர்னு அவனை பாக்குறதுக்காக அந்த நந்திதா பொண்ணு வந்திருப்பா. அப்ப அவளை பார்த்ததை இவனும் ஆச்சரியப்பட்டு வீட்டுக்குள்ள விட்டுட்டு, என்ன நான் பாக்குறதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு கேட்டா, அது ஒண்ணும் இல்ல சார், இங்க கொச்சியில ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் முடிச்சப்பதான் உங்களோட ஞாபகம் வந்துச்சு. அண்ட் உங்களோட அட்ரஸ கண்டுபிடிக்கிறது ஒன்னும் கஷ்டமான வேலை இல்ல, ஒரு முழுக்க உங்களோட போஸ்டர் தான் ஒட்டி வச்சிருக்காங்களே, அதனால ஈஸியா அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டேன். அண்ட் என்னோட அண்ணனை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா அப்படின்ற விஷயத்தையும் கேட்கறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லும் போது, இவர் இப்ப கார்த்திக் வேலை செஞ்ச கம்பெனில இருந்து டோனி அப்படிங்கிற ஆளோட லீடு ஒண்ணு கிடைச்சிருக்கு. ஆனா அவனுக்கும் உன் அண்ணன் தொலைஞ்சு போறதுக்கு என்ன கனெக்ஷன் அப்படிங்கிற விஷயம் தெரியல, விசாரணை போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நீ உன்னோட அம்மா அப்பா உன்னோட அண்ணன் நீங்க எல்லாம் இருந்தீங்களே ஒரு பூர்வீக வீடு நாகர்கோயில்ல, அந்த இடத்துக்கு நான் போனேன்னு சொல்றாரு. பவுலம் அப்படியா? அப்ப அந்த ட்ரூப்போட ஓனர் அந்த சந்திரசேகர் அங்கிள பாத்தீங்களான்னு கேட்கும் போது, ஓ அவரா, அவரோட மனைவி இறந்துட்டாங்களா, அவங்களோட அஸ்தியை கரைக்கிறதுக்காக காசுக்கு போன பட்சம் திரும்பி ஊருக்கு வரவே இல்லையா அப்படிங்கிற சொல்லுவாரு. சொல்லிட்டு இவரோட கையில அந்த பழைய ஆல்பத்தை கொடுத்து அதை பாத்துட்டு இருக்குன்னு சொல்லும் போது இவரோட வீட்டு காரிங் மேல யாரோ அழுத்துவாங்க. யாரான்னு பார்த்தா அவர் யாரும் கிடையாது, இந்த டோனியோட ஆட்கள் தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் போட்டு பொழன்னு பொழந்துட்டு இருக்கும் போது கடைசியா நம்ம ஹீரோவை அந்த பயலுக மடக்கி பிடிச்சிருவாங்க. கண்ணுகிட்ட ஸ்க்ரூட்ரைவரையும் கொண்டு போயிட்டு, நாடா உன் மனசுல என்ன பெரிய டிடெக்டிவ் நினைப்பா, அவனை இதுக்கப்புறம் தேவையில்லாத வேலையை பார்த்த அப்புறம் முசுறு போயிடும் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டி கிளம்பிடுவாங்க. அதே டைம்ல இந்த டோனி பயல் ஹீரோக்கு கால் பண்ணி, என்னடா எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டு மேலேயே போஸ்டர் ஓட்டுவீங்க, அவனை உனக்கு கண்ணீர் அஞ்சு போஸ்டர் ஓட்டுற மாதிரி ஆயிடும், அதனால இதுக்கப்புறம் கார்த்தியை தேடுறேன் அதை தேடுறேன்னு தெரிஞ்ச அப்புறம் அவன் மிஸ் ஆன மாதிரியே நீயும் மிஸ் ஆயிடுவ, ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு அந்த பையன் போன் கட் பண்ண. இதெல்லாம் பார்த்த நந்திதா அரண்டு போயிடுறா. எங்க என்னங்காச்சு, உடம்புல பயங்கரமா அடிபட்டு இருக்கா, ஹாஸ்பிட்டல் போலாமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடும் போது, இல்ல இதெல்லாம் என்னோட வேலையில சகஜம்தான், இதை விட மோசமான அடி வாங்கியிருக்கேன், அதனால நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த நந்திதா பொண்ணு அமுச்சு விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ விக்கிய மீட் படத்துக்காக வரான். வந்துட்டு டோனி உன்னை ஆள வச்சு அடிச்சா அப்படின்ற விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு, அன்னைக்கு நாள் டோனி அந்த போஸ்ட பார்த்ததுக்கு அப்புறம் உடனே அவன் யாருக்கு கால் பண்ணிருப்பானா, இந்த கம்பெனியோட ஓனர் பிரகாஷ் இருந்திருப்பான் இல்லையா, அவனுக்கு தான் கால் பண்ணிருப்பான். அதனால அவனுக்கும் இந்த கார்த்திக் கேஸுக்கும் ஏதோ ஒரு சம்மதம் இருக்குன்னு சொல்லிட்டு நேரா அவரோட கம்பெனிக்கு தான் போவாங்க. அப்படி போகும்போது தான் ஒரு பயங்கரமான விஷயத்தை நோட் பண்றாங்க. அது என்னன்னா, அங்க ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோ எப்ப எடுக்கப்படுதுன்னா 2021 டிசம்பர் 31. அந்த டைம்ல இந்த பிரகாஷோட நெத்தில எந்த விதமான காயமும் இருக்காது. ஆனா அடுத்த நாள் ஜனவரி 1 இந்த பிரகாஷோட நெத்தில ஒரு காயம் இருக்கு. அதனால அந்த ஒரு நாள் கேப்ல அந்த ஆளுக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அந்த டைம்ல தான் கார்த்திகும் காணப்ப இருக்கான். சோ இது எல்லாமே ஒரு சர்க்கிள்குள்ள வருது பாருன்னு இங்க வெக்கி கிட்ட சொல்லும் போது அவன் அசந்து போறான். சார் முன்னாடி வந்தப்ப இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் நானும் பார்த்தேன் சார், ஆனா நீங்க எப்படி சார் இந்த அளவுக்கு நோட் பண்ணீங்கன்னு கேட்கும் போது, அப்சர்வேஷன், ஒருத்தரை பார்த்தா ஒரு பொருளை பார்த்தா அப்சர்வ் பண்ணும். இப்ப ஜஸ்ட் என்னோட கையில இருக்க இந்த வாட்ச் அப்சர்வ் பண்ணேன், இதுல என்ன பாக்குறேன்னு கேட்கும் போது அவன் இந்த வாட்சோட பிராண்ட சொல்லுவான். பட் இப்ப அவரு இந்த பையனோட கையில இருக்க இந்த வாட்ச பார்த்துட்டு, இந்த வாட்ச கரெக்டா நீ ஒரு 2 to 3 மாசத்துக்குள்ள யூஸ் பண்ணிட்டு இருக்க, அதே மாதிரி இப்ப ரீசெண்டா பீச்ல போறப்போ தவறி கீழே வந்திருக்க, அதனால தான் இந்த கண்ணாடி உடைஞ்சு போயிருக்கு. அண்ட் இந்த வாட்ச் உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் யூஸ் பண்ணாங்க, அவங்களோட பேர் கூட எனக்கு தெரியும், ரா ரா அப்படிங்கிறான். அதுல எந்த ரியாக்ஷனும் இல்ல. பட் கோன்னு சொல்லும் போது இவனோட முகத்துல ஒரு ரியாக்ஷன் இருக்கு. அதனால
கோபன்னு கரெக்டா சொல்ல அரண்டாரா. சார் எப்படி சார்னு கேட்டா, நீ கீழே விழுந்தப்போ இந்த கண்ணாடி உடைஞ்சு அது வழியா கடல் தண்ணியும் கொஞ்சம் மண்ணு போயிருக்கு. அப்புறம் உன் கையில பத்திரம் அப்படிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவா ஒரு ஓட்ட போட்டிருக்கேன். இது உனக்கு லூஸா இருந்திருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த வாட்ச உன்னோட ஃபேமிலி சேர்ந்தவங்க தான் யூஸ் பண்ணிருக்கணும். உன்னோட 2 மாமனுங்களும் ஃபாரின்ல தான் இருக்காங்க இல்லையா? அதுல ஒருத்தரோட பேரு ராகேஷ், இன்னொருத்தரோட பேரு தான் கோபன். அதுல நான் ரான்னு சொன்னப்போ உன்னோட முகத்துல எந்த ரியாக்ஷனும் இல்ல. ஆனா கோன்னு சொன்னப்போ உன்னோட முகத்துல ரியாக்ஷன் இருந்துச்சு. அதனால தான் கோபன்னு கரெக்டா சொன்னேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் இங்க பாஸ் மீட் பண்ண போல தொலைஞ்சு போட பூஜா இருக்கா இல்லையா, அவளோட அம்மா பார்த்து பேசுறதுக்காக போறாங்க. போயிட்டு அவளை பத்தி இந்த பையன் இந்த கார்த்திய பத்தி விசாரிக்கும் போது, இந்த கார்த்திக் பையனை நான் பார்த்தது இல்ல சார். ஆனா அவனை பத்தி இந்த பூஜா பொண்ணு என்ன சொல்லுவானா, திடீர்னு அவன் காணப்படுவானா, 3 நாள் நாளைக்கு இல்ல சில வாரத்து கூட அவன் எங்க போனா என்ன ஆனான்னு யாருக்கும் தெரியாதான். ஆனா திடீர்னு வந்து முன்னாடி இருப்பானா. அப்பப்ப அவங்களுக்குள்ள சண்டையும் வரும். ஆனா அப்படி சண்டை வந்தாலும் பூஜாவுக்கு கார்த்திக் ரொம்ப பிடிக்கும் சார். எந்த விஷயத்திலுமே விட்டு கொடுக்க மாட்டா சார் அப்படிங்கிற சொல்றான். சரி, கடைசி அவங்களோட பொண்ணு பூஜா கிட்ட எப்ப பேசுறேன்னு கேட்கும் போது, நான் அன்னைக்கு காலையில வெளியில போகும்போது பேசினேன் சார். அதுக்கப்புறம் அவகிட்ட பேசல. ஆனா வாட்ஸ்அப்ல மட்டும் நிறைய லிங்க் வந்துச்சு. இது மாதிரி அவன் நிறைய லிங்க் அனுப்புவா. ஆனா அன்னைக்கு இந்த லிங்க் ஓபன் பண்ணப்போ அது ஓபன் ஆகல சார். இத பத்தி என்னோட பொண்ணுகிட்டே நான் கேட்டேன். ஆனா அவன் பிஸியா இருக்கேன், நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன், நான் யாரையோ பாக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிட்டா. சரி, யார பாக்குறதுக்காக போறான் தெரியல சார். ஏதோ ஒரு ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு தூரமா போகணும்னு சொன்னா, ஆனா யார பாக்க போனான்னு தெரியல. அதுக்கப்புறமா தான் அவ காணாம போயிட்டா அப்படிங்கிற விஷயத்த நினைச்சு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும் போது, ஹீரோ இத்தனை நாளா இந்த பர்ஸ் வச்சுதான் இவ்வளவு விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பான் இல்லையா, பூஜாவோட பர்ஸ். சோ இந்த பர்ஸ அவளோட அம்மா கிட்டே அவன் மறுபடியும் திருப்பி கொடுக்கறான். அப்படி திருப்பி கொடுக்கும் போதுதான் இங்க படத்திலே ஒரு தரமான ட்விஸ்ட். என்னன்னா, அன்னைக்கு நாள் நம்ம விக்கியும் ஹீரோவும் ஃபர்ஸ்ட் ஒரு ஆள பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்ப அதே பஸ் ஸ்டாண்ட்ல தான் இந்த பூஜா பொண்ணு நின்றுப்பா. அண்ட் அவளோட பேக்ல இருந்து ஒரு திருட்டு பையன் பர்ஸ் ஆட்டை போட்டு அவன் தான் வந்து ஹீரோ மேல அடிச்சிருப்பான். பர்ஸ் கீழே விழுந்திருக்கும். அடுத்து அவன்கிட்டே ஹீரோ கொடுத்திருப்பான். இங்க பஸ்ல போயிட்டு இருக்கும் போது பூஜா தன்னோட பர்ஸ காணோம் அப்படிங்கிற விஷயத்த நோட் பண்ணிருப்பா. அதே டைம்ல இந்த பர்ஸ திருண்டவன் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த பர்ஸ்குள்ள இருந்த போனை மட்டும் கையில எடுத்துட்டு அந்த பர்ஸ அதே இடத்துல போட்டுட்டு அங்க இடத்து கிளம்பி போயிருக்கான். அதுக்கப்புறமா தான் அந்த இடத்துக்கு இந்த ஹவுஸ் ஓனர் லேடி வந்திருக்காங்க. பர்ஸ் எடுத்திருக்காங்க, ஹீரோவோட கையில கொடுத்திருக்காங்க. இந்த பர்ஸோட சொந்தக்காரர் யாரு அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சு சொல்லிருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சீனை கட் பண்ணா, இந்த எம்டி இருக்கான் இல்லையா பிரகாஷ், இவனுக்கு இவன் ஆபீஸ்லயே வேலை செய்யற திருஷ்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணு கிட்ட இருந்து மெசேஜ் வந்துட்டு இருக்கு. அண்ட் இவனும் சரியான பொம்பளை சோக்கா தான் இருப்பான் போல. அதனால ரிப்ளை பண்றான், இந்த இடத்துல நம்ம நாளைக்கு வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதனால இந்த பொண்ணு அடுத்த நாள் அதே இடத்துக்கு இந்த பயலோட சேர்ந்து அங்க வரும்போது, அவனே என்னமா ஓபன் பிளேஸா இருக்கு, இங்க எப்படி இதெல்லாம் பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க நம்ம ஹீரோவும் விக்கி இருப்பாங்க. இது எல்லாமே அவங்களோட பிளான் தான். அதே மாதிரி இந்த பொண்ணும், சார் இந்த கார்த்திக் ரொம்ப ரொம்ப நல்லா பையன் சார், இவன் தான் ரொம்ப மோசமான ஆளு, பொம்பளை சோக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பிடுறா. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே இவங்க அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு அப்படி ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. அப்ப இந்த எம்டியும், ஏண்டா பழைய ஐடியா வச்சு சுத்திட்டு இருக்கிற போலீஸ்காரன் நாயினி என்னைய மடக்கி பிடிக்கிறதா நினப்பாடு கம்பியை தூக்கி அடிக்கிறதுக்காக போகும்போது இவன் கண்ணை காட்டி மிரட்டி உட்கார சொல்லி, மவனே இப்ப நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல, உன் நெத்தில புல்லட் இறக்கிட்டு போயிட்டே இருப்பேன், ஒழுங்கா பதில சொல்லு. கார்த்திக் தொலைஞ்சு போன அன்னைக்கு நாள் கரெக்டா 10:52க்கு உன்னோட டவர், உனக்கு கால் பண்ண அந்த டோனியோட டவர், அப்புறம் இந்த கார்த்திகோட டவர் எல்லாமே ஒரே இடத்துல இருந்திருக்கு. ஆனா அதே 11:20க்கு அந்த டவர் லொகேஷன் கொஞ்சம் வழங்கி போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா கரெக்டா அந்த இடத்துல கார்த்திகோட போன் சுவிட்ச் ஆஃப் இருக்கு. அப்புறம் அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அவனை பத்தி நீ மத்தவங்கள்ட்டயும் அவன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்க. அன்னைக்கு நாள் தான் அவனோட நெத்திலே இந்த காயம் ஏற்பட்டிருக்கு. சரி, இந்த காயம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு கேட்டா, இங்க கொண்டு வந்து விட்டா பாத்தீங்களா திருச்சான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கிட்ட காரை ரிவர்ஸ் எடுக்கும் போது ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல தான் தலையில அடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிருக்கான். பட் ஆக்சுவலி இவனோட கார் பத்தினா ஃப்ரண்ட் சைட்ல அடிபட்டிருக்கு. அப்படி அடிபட்டு இவனோட தலை ஸ்டேரிங்ல போயிட்டு இடிச்சதுனாலதான் அந்த காயமே ஏற்பட்டிருக்கு. அந்த அப்படி கார்ல ஏற்பட்ட அந்த டேமேஜ் கூட வெளியில தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கம்பெனில அதை சர்வீஸ் பண்ணாம வெளியில யாருக்கிட்டே கொடுத்து அவனோட காரை வேலை பார்த்திருக்கான். அந்த எல்லாத்தையும் தாண்டி டோனியோட வீட்டுல அந்த போஸ்ட்
போஸ்ட் ஓட்டப்போ அவனோட முகத்துல ஒரு பயங்கரமான ஷாக்கு. அவன் உனக்கு கால் பண்ணிருக்கான், அதனால ஒழுங்கா என்ன உண்மையை சொல்லி துறடான்னு கேட்கும் போது இவனு சொல்ல ஆரம்பிக்கலாம். அது என்னன்னா, வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டோனியும் இந்த கம்பெனியோட எம்டி இந்த பிரகாஷும் பத்தி தான் எதிரிகள் மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. ஏதோ டோனிக்கு எதிராக வாழ பாக்குற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. பட் ஒரு பார்ட்டில இந்த டோனி பையன் செஞ்ச எல்லா தப்பான காரியத்துக்கான இந்த ப்ரூஃபைய ரெடி பண்ணிட்டு அது அந்த பிரகாஷ் கிட்ட கொடுக்கலாமேன்னு வரும்போதுதான் இவங்க 2 பேரும் இந்த டோனியும் பிரகாஷும் சேர்ந்து அந்த பார்ட்டில கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. 2 பேருமே கூட்டு களவாணிக்குதான் அப்படிங்கிற விஷயத்த அவன் கண்டுபிடிச்சுப்பான். ஆனா இந்த விஷயத்த பிரகாஷும் நோட் பண்ணிட்டு இவன் வாயில பணத்தை வச்சு அடைக்கலாம், இல்ல வேற ஏதாவது விதத்துல கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கான். ஆனா இவன் அதுக்கெல்லாம் ஒத்துக்காம அந்த ப்ரூஃப் அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வேக வேகமா பைக்ல போயிட்டு இருக்கும் போது அவனை பிடிக்கிறதுக்காக இந்த டோனியும் பிரகாஷும் ட்ரை பண்ணிருக்காங்க, கார்ல வரட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவனை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லிட்டு வேகமா காரை கொண்டுட்டு போயிட்டு அவனோட பைக்ல அடிக்கும் போது அந்த பையன் கார்த்திக் பாவம் அப்படியே பைக்கோட சேர்ந்து பக்கத்துல இருக்க தண்ணிக்குள்ள விழுந்திருப்பான். அப்படி விழுந்தவன் மேல வரவே இல்லையா, அந்த தண்ணிக்குள்ளேயே மூழ்கி இறந்துட்டானா. சோ அப்படியே அவன் இறந்ததுக்கு அப்புறம் நானும் டோனியும் வண்டி எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். இது மட்டும் தான் நடந்துச்சுன்னு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே உங்கள்ட்ட சொல்லும் போது ஹீரோ வரும்போது இங்க போலீஸோட தான் வந்திருப்பான். அதனால அவங்கள வச்சு பிரகாஷ் அரெஸ்ட் பண்ணிட்டு அங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இங்க நம்ம விக்கி கேக்குறான், ஏன் சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கார்த்திக் லேக்ல வந்து செத்து போயிட்டானா, அவன் பாக்குறதுக்காக இப்ப ரீசெண்டா எதுக்காக இந்த பூஜா போட்டு போனான்? ஏதோ ஒண்ணு இடிக்குதே சார். டேய், எதுனாலும் சரி முதல்ல லேக்ல கிடக்குற அந்த கார்த்திக்கோட உடம்ப முதல்ல தோண்டி எடுக்கட்டும், அதுக்கப்புறம் மத்த விஷயத்த பத்தி யோசிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க நேரம் அந்த நந்திதா பொண்ண பாக்குறதுக்காக போறாங்க. போனா அவளும் இன்னைக்கு தான் கார்த்திக்கோட பர்த்டே, அதுக்காக நான் பாயசம் செஞ்சிருக்கேன், நாங்க ஃபர்ஸ்ட் உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்துட்டு இருக்கும் போது ஹீரோ உங்களோட அண்ணன் இறந்துட்டான், அவன் லேக்ல விழுந்து இறந்துட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். சோ அதை கேட்டதுமே இந்த பொண்ணு அப்படியே அந்த கிளாஸ கீழே போட்டு உடைச்சிட்டு அதே இடத்துல உட்காந்து கதறி கதறி எழுதிட்டு இருப்பா. அண்ட் இந்த பக்கமும் கார்த்தி அந்த பைக்கோட சேர்ந்து கீழே வந்தான் இல்லையா, அப்படி விழுந்த அந்த பைக்கை முதல்ல எடுத்துருவாங்க. அதே மாதிரி அவனோட படத்தை தேடிட்டு இருக்கும் போது அவன் படத்துக்கு பதிலா கோணிப்பையில கல்ல கட்டி ஏதோ ஒரு பணத்தை அந்த தண்ணிக்குள்ள இறக்கி விட்ட மாதிரி இருக்கு. சரி, அந்த பணம் யாரோடது, அந்த கோணிப்பைக்குள்ள அப்படி யாரோட பணம்டா இருக்குதுன்னு பார்த்தா அங்க படத்துல ஒரு தரமான ட்விஸ்ட் என்னன்னா, அதுக்குள்ள கார்த்திக்கோட பணம் இருக்குமான்னு பார்த்தா இல்லங்க, அதுக்கு மாற அந்த கார்த்திக் பொண்ண தேடி போனா இல்லையா அந்த பூஜா பொண்ணு, அந்த பொண்ணோட பணம் இருக்குது. பார்த்த ஹீரோவும் வெக்கியும் அரண்டு போறாங்க. அடுத்து உங்களுக்கு என்ன படுது அப்படிங்கிற விஷயமே தெரியல. பட் ஹீரோ மட்டும் இவனுக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆபீசர் இருப்பாரு சைபர் செல்ல. சோ அவர்கிட்ட 2 நம்பரை கொடுத்து அதோட டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும் போது அதுல ஒரு நம்பர் டிசம்பர் 31, 2021 அப்புறம் ஆக்டிவா இல்லையா. ஆனா 2வது நம்பர் அந்த சிம்ம முன்னாடியே வாங்கியிருந்தாலும் ஜனவரி 2022 தான் அந்த நம்பர் ஆக்டிவ்ல இருந்திருக்கு. அதுவும் நீங்க சொன்ன லொகேஷன்ல அந்த நம்பர் ஆக்டிவ்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்ப அந்த நம்பரை பத்தி விக்கியும் கேக்குறான். ஆனா ஹீரோ அதுக்கு பதிலே சொல்ல ஒரு இடத்துல கார் நிப்பாட்டிட்டு இந்த ஓனர் லேடிக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணி பூஜா இறந்துட்டா, இந்த மாதிரி லேக்ல அவளோட பணத்தை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்றா. சரி, தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டாங்கன்னு கேட்டா தற்கொலை இல்ல, இது ஒரு கொலை, அந்த கொலையாலேயே சீக்கிரமே நான் கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லுவாரு. சொல்லிட்டு பூஜாவோட அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கால் பண்ணி உங்க பொண்ணு தொலைஞ்சு போறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல ஏதோ உங்களுக்கு லிங்க் எல்லாம் அனுப்புறதா சொன்னீங்கல்ல, அந்த லிங்க மட்டும் எனக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி விட முடியுமான்னு கேட்கும் போது அவங்களும் சரி ஓகேன்னு ஃபார்வர்ட் பண்ணி விடுவாங்க. அப்ப அந்த லிங்க் ஓபன் பண்ணி பார்த்த நம்ம ஹீரோவுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்குங்க. ஏன்னா அது என்ன லிங்க்டா, இன்ஸ்டாகிராம்ல இந்த நந்திதா பொண்ணு இருக்கா இல்லையா கார்த்தியோட தங்கச்சி, அந்த பொண்ணு டான்ஸ் ஆடுற வீடியோ தான் அதுல இருக்கு. சோ சம்பந்தமே இல்லாம இந்த பூஜா பொண்ணு எதுக்காக இந்த நந்திதா பொண்ணோட வீடியோவை அம்மாவுக்கு அனுப்பியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால உடனே கிளப்பி இந்த நந்திதாவோட வீட்டுக்கு போறாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த பூஜா பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்திருக்கணும், அதாவது நந்திதா பொண்ணோட வீட்டுக்கு வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு அங்க வேலை செய்யற அந்த ஆள் இருப்பா இல்லையா, அவங்க கிட்ட இந்த பூஜாவோட போட்டோ காமிச்சு இந்த பொண்ணு இங்க வந்திருக்காளா, அவளை நீங்க பாத்துருக்கீங்களான்னு கேட்கும் போது இவ இல்ல நான் பார்த்தது இல்லங்கிறா. சரி, எவ்வளவு நாள் அங்க வேலை பாக்குறீங்கன்னு கேட்கும் போது இந்த பசங்க சின்ன வயசா இருந்ததுல இருந்தே இங்கதான் வேலை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் உள்ள போயிடுவான். அதே மாதிரி நந்திதா கிட்ட பேசுறதுக்காக நம்ம ஹீரோ மட்டும் இந்த பொண்ணோட வீட்டுக்கு போறான். போயிட்டு அவகிட்ட லேக் முழுக்க நல்லா தேடி பார்த்துட்டோம், அதுல கார்த்திக்கோட பணத்தை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லும் போது அவளுக்கு சந்தோஷம்
சந்தோஷம் தாங்கல. அப்போ கார்த்திக் அந்த தண்ணிக்குள்ள விழுந்திருக்க மாட்டால, என்னோட அண்ணன் எங்கயாவது ஏதாவது ஒரு ஊர்ல உயிரோட இருக்க சான்ஸ் இருக்குதுன்னு கேட்கும் போது ஹீரோவும் ஆமாங்கிறான். அதே மாதிரி இந்த பொண்ணு இதை கண்டிப்பா நம்ம செலிப்ரேட் பண்ணோம், வீட்டுக்குள்ள வாங்க உங்களுக்கு பாயசம் கொடுக்குறேன்னு இவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறா. அண்ட் போட அங்க இருக்கிற ஃப்ரிட்ஜ ஓபன் பண்ண போதுதான் கொய்யால அந்த பணம் கொடுத்து அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா ஒரு பையன், அந்த பையனை கொன்னு அவனோட உடம்பு அந்த பொண்ணு ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒளிய வச்சிருக்கா அப்படிங்கிற விஷயமே தெரியுதுங்க. ஆனா அந்த விஷயத்தை ஹீரோ நோட் பண்ணல. அதே மாதிரி இந்த பயலவை எப்படி கொண்டிருப்பாடா, பாயசத்துல விஷத்தை கலந்து கொடுத்து அவனை நைஸா மயக்கிற மாதிரியே பேசி அவனோட சோழிய முடிச்சு அதுக்கப்புறமா தான் அவனோட உடம்ப ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்திருப்பா. சோ அதே மாதிரிதான் ஹீரோக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக பாயசத்துல விஷத்தை கலந்து வச்சிருக்கா. அதை ஹீரோவும் குடிக்கிறதுக்காக போவான். ஆனா கடைசி நேரத்துல அதை சாப்பிடாம கீழே வச்சுட்டு இந்த பொண்ணுகிட்ட சில கேள்வி எல்லாம் கேக்குறான். சரி, இன்னைக்கு கார்த்தியோட பர்த்டே, உங்களோட பர்த்டே என்னைக்குன்னு கேட்டா ஜனவரி 1ங்கிறா. உங்களோட வயசு என்னன்னு கேட்டா 25ங்கிறா. சரி, உங்களுக்கு 15வது வயசுல ஏதோ ஒரு ஹார்ட் சர்ஜரி நடத்தாதான் சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் எங்க இருந்தீங்கன்னு கேட்டா நாகர்கோயில்ல இந்த சந்திரசேகர் அங்கிளை பத்தி சொன்னல, அவர் கூட தான் இருந்தோம். இந்த டான்ஸ், டிராமா, மியூசிக்னு ஒரு 4-5 வருஷம் அப்படியே போச்சுன்னு சொல்றாங்க. சரி, அதுக்கப்புறம் எங்க இருந்தீங்கன்னு கேட்டா கொல்கத்தா போனேன், ஒரு 3 வருஷம் டான்ஸ் ட்ரைனிங் பண்ணேன்னு சொல்றாங்க. சரி, கொல்கத்தா போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்கன்னு கேட்டா அதுக்கப்புறம் எங்கடா ஒரு 2 வருஷமா இருக்கிறேன்னு சொல்றா. சரி, கொல்கத்தா போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெங்காலி தெரிஞ்சிருக்கட்டுமே, தெரியுமான்னு கேட்டா தெரியும் சொல்லிட்டு அவ பெங்காலில பேசுறா. நம்ம ஹீரோக்கும் தெரிய போல, அவனும் பெங்காலி சூப்பரா பேசுறான். அதுக்கப்புறம் உனக்கு கேள்விக்கு மேல கேள்வி ஏன் கிட்ட கேக்குறீங்க, இதென்ன இன்வெஸ்டிகேஷனா விசாரணைன்னு கேட்கும் போது அவனும் ஆமாங்கிறான். அது மட்டும் இல்ல, நீங்க கொல்கத்தால இருந்தப்போ உங்க அண்ணன் மேல எவ்வளவு பாசமா இருக்கிற நீங்க ஒரு டைம் கூட ஏன் அவனுக்கு கால் படல, அவரு ஏன் ஒரு டைம் கூட உங்களுக்கு கால் பண்ணலன்னு கேட்கும் போது அவனா அந்த டைம்ல எல்லாம் போனை யூஸ் பண்றது இல்ல, இப்ப ரீசெண்டா தான் போன வாங்கினேன், அதுவும் எப்பன்னு வாய எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஹீரோ எனக்கு தெரியும், அது ஜனவரி 1, 2022ன்னு சொல்றான். இதான் இந்த சைபர் கிரைம்லயும் கேட்டுப்பான்னு நினைக்கிறேன். சரி, அன்னைக்கு போன் ஆக்டிவ் ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்கும் போது உங்க அண்ணன் கூட நீங்க போன்ல தான் பேச மாட்டேங்கிறீங்க, நேர்ல கூட மீட் பண்ணிக்க மாட்டீங்க. மீட் பண்ணிப்போம், நிறைய இடத்துல மீட் பண்ணுவோம், சென்னை, கோயம்புத்தூர், மதுரைன்னு நிறைய இடத்துல மீட் பண்ணிருக்கோம். அதுல ஒரு இடத்துல எடுத்த போட்டோ தான் இங்க வீட்டுல பிரேமா மாட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு ஹீரோ சரி, நீங்க கல்கட்டால தான் தங்கி இருந்ததா சொல்றீங்க, அப்ப அந்த தங்கி இருந்த இடத்த சொல்லுங்க, அங்க பக்கத்துல உள்ளவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுங்கன்னு கேட்கும் போது ஓகே நான் சொல்றேன், அவங்களோட நேம்ஸ் சொல்றேன்னு சொல்றா. ஆனா ஹீரோ நேம்ஸ் வேண்டாம், அவங்களோட மொபைல் நம்பர்ஸ் வேணும்னு கேக்குறான். அப்படி கேட்டதுமே அவனோட முகம் மாறுது. என்ன சார், ஒரிஜினல் போலீஸ் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்களா, இப்படி நீங்க பண்றது ஒரு ஹராஸ்மெண்ட், நான் நினைச்சா இப்ப இந்த நிமிஷமே இதுக்காக உங்க மேல போலீஸ்ல கேஸ் கொடுக்க முடியும்னு சொல்லும் போது கொடுக்கலாம், நீங்க கொடுக்கலாம், நானும் கூட கொடுக்கலாம், ஆனா இப்போதைக்கு இங்க போலீஸ் வராம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. சரி, எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், உங்களோட 15வது வயசுக்கு அப்புறம் உங்களை பத்தின எந்த ரெக்கார்ட்ஸுமே இல்ல, எங்க தேர்ந்தாலும் கிடைக்கல. அதாவது இப்ப உங்களோட அண்ணன் காணா போன வரைக்குமே உங்களை பத்தின எந்த ரெக்கார்ட்ஸும் இல்ல, பக்கத்துல நெய்பர்ஸும் உங்களை பார்த்த மாதிரி தெரியல. அப்புறம் நீங்க கொல்கத்தா போனது, அங்க இந்த டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணது எதுவுமே ஒத்து போலேன்னு கேட்கும் போது இவ அதே எதையபா சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ கடைசியா இந்த வீட்டுக்கு கார்த்திகோட இந்த லவர் பூஜா வந்தாளான்னு கேட்கும் போது இவ பூஜாவா, அவ எதுக்கு என்னோட வீட்டுக்கு வரப்போறா இல்லங்கிறா. ஆனா நான் பூஜாவோட அம்மா கிட்ட பேசினப்போ பூஜா கண்டிப்பா கார்த்திகோட தங்கச்சி, அதான் ஒண்ணு நந்திதாவை பாக்குறதுக்கு இங்க வந்திருக்கா, அதனாலதான் நீ டான்ஸ் ஆடுறத வீடியோவை அவளோட அம்மாவுக்கு சென்ட் பண்ணிருக்கா. இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நான் கார்த்திகோட தங்கச்சின்னு எல்லாத்துக்கும் தெரியும், அதனால அவ அந்த ரீசனால பூஜா அவளோட அம்மாவுக்கு அந்த வீடியோ அமைச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த லேக்ல இருந்து பூஜாவோட பணத்தை கண்டெடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போது இவ ஷாக் ஆயிட்டு, அப்போ பூஜாவை நான் தான் கொண்டு நினைக்கிறீங்களா, அதுக்காகத்தான் பூஜாங்க வந்தாளான்னு திரும்ப திரும்ப கேக்குறீங்களா, ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல, என் அண்ணனை காணோன்னு 2 வருஷமா பைத்திய மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கேன், இந்த டைம்ல வந்து என்ன கொலாரி மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க. அப்புறம் இன்னொன்னு, பூஜா உயிரோட இருக்க வேண்டியது எனக்கு
முக்கியம். ஏன்னா கார்த்திக் எங்க இருக்கா அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு மட்டும் தானே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் அவளை எதுக்காக கொல்ல போறேன்? இன்னொன்று, பூஜா ஒருவேளை ஜனவரி 10 அன்னைக்கு என்ன பாக்குறதுக்காக கூட கிளம்பிங்க வந்திருக்கலாம். ஆனா அவ வரலையே, அவளை நான் பாக்கலையே அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லும் போதுதான் ஹீரோவோட முகமே மாறுது. ஏன்னா அந்த பொண்ணு என்னைக்கு நாள் வீட்டை விட்டு கிளம்பினா அப்படிங்கிற விஷயத்த ஹீரோ சொல்லிருக்கே மாட்டான். அதனால நான் சொல்லாதப்போ உங்களுக்கு எப்படி அந்த விஷயம் தெரியும் இந்த பொண்ணை கேட்கும் போது ஹீரோ ஆக்சுவலி இந்த டேட்டை சொல்லிருக்கான். ஆனா கரெக்டான டேட்டா சொல்லாம வேணும்னே ஜனவரி 9 அப்படிங்கிற டேட்டா சொல்லிருப்பான். ஆனா இவளோட வாயாலே வளர்ட்டா பாருங்க, ஜனவரி 10 உண்மையை சொல்லிட்டா பாத்தீங்களா? அப்படி போட்டு வாங்கணும் அப்படிங்கறதுக்காக தான் முன்னாடியே ஹீரோ அப்படி சொல்லிருப்பான் போல. அதே மாதிரி இவளும் எங்க நம்ம மாட்டுக்கு போறோமோ அப்படிங்கிற அந்த பயத்துல இவனோட கைய பிடிச்சு நீங்க ஏன் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போதே கரெக்டா நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. அந்த காலை பண்றது யாருன்னா நாகர்கோயில்ல இந்த ட்ரூப்போட ஓனர் இருந்திருப்பா இல்லையா, அந்த ஓனர் இப்ப மறுபடியும் திரும்பி வந்துட்டாரு போல. சோ அதனால அவரு இப்ப நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி இது மாதிரி நீங்க கார்த்தியை பத்தி விசாரிச்சீங்களாமே, நம்பர் கொடுத்தாங்க, அதனால தான் கால் பண்ணு அவரு சொல்லும் போது ஹீரோவும் இந்த மாதிரி கார்த்திக் தொலைஞ்சு போய் 2 வருஷம் ஆகுது, அவரை தான் தேடிட்டு இருக்கேன், அதனால தான் உங்களை தேடி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். அப்படி சொல்லிட்டு கார்த்தியை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கும் போது அவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது மாதிரி கார்த்திக் சின்ன வயசுல இருந்து செம ஆக்டரா, அண்ட் அவனோட சின்ன வயசுல அவனோட அம்மாவும் அப்பாவும் இறந்துட்டாங்களாம். ஆனா அதுக்கப்புறம் அவனோட உயிர் உலகம் இது எல்லாமே அவனோட தங்கச்சி நந்திதா மட்டும் தானா. அந்த பொண்ணும் சின்ன வயசுல ஏற்பட்ட இதே கோளாறுனால அவளும் இறந்து போயிட்டா அப்படிங்கிற விஷயத்த சொல்ல இங்க தாங்க படத்திலே தரமான ட்விஸ்டே வச்சிருக்காங்க. அப்ப அதை கேட்ட ஹீரோ நம்பாம என்ன சார் உளறீங்க, இப்ப நான் நந்திதாவோட வீட்டுலதான் இருக்கேன், கார்த்தியோட தங்கச்சியோட வீட்டுலதான் இருக்கேன், அவ இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கா சார். அவ உயிரோட இருக்காடா, அவ கூட நீங்க சொர்க்கத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். அவ 15 வயசுல செத்துட்டா சார். அவளோட உடம்ப கூட நான் தான் தூக்கி புதைச்சேன். அந்த டியூனர்ல கூட கார்த்தி வரல சார். அவன் மென்டலி பாதிக்கப்பட்டிருந்தான். அவன் தங்கச்சி செத்துட்டா அப்படிங்கிற விஷயத்த அவனால ஏத்துக்கவே முடியல சார். அண்ட் அவனுக்கு அந்த டைம்ல ஒரு 19 வயசு இருக்கும். அதே மாதிரி அவன் ரொம்ப சாஃப்ட். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா அவன் ஆணா இருந்தாலும் அவனோட உடம்புல ஒரு பெண்மை இருக்குமா. அதனால அதை மறைக்கிறதுக்காகவே இவன் ஸ்டேஜ்ல எப்படி ஒரு ஆணா வேஷம் போடுவானோ அதே மாதிரி ரியல் லைஃப்ல மத்தவங்களுக்கு முன்னாடி ஆம்பளை மாதிரி வேஷம் போடுவான், நடிப்பான். ஒரு பொண்ணா ஸ்டேஜ்ல ஏறி டான்ஸ் ஆடணும் நடிக்கணும்னா உண்மையான ஒரு பொண்ணாவே நடிப்பானா, ஒரு பொண்ணாவே வாழ்வானா. சோ இப்படி இவன் சொன்னதுக்கு அப்புறமா தான் ஒரு ட்விஸ்டா ரெவல் ஆகுது. அதாவது அந்த போலீஸ்காரன் பார்த்து இந்த பொண்ணு சொல்லிருப்பா இல்லையா, ஆகா இவன் என்ன அழகுடா, ஒவ்வொரு நாளா அழகுல கூட்டிட்டே போறாளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பா இல்லையா. அந்த விஷயம் பக்கத்தை விட்டு நைபர் பார்த்துப்பா இல்லையா. அன்னைக்கு ஒரு பொண்ணு இந்த கார்த்திக் பொண்ணோட வீட்டை விட்டு வெளியில போனானு, அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, கார்த்திக் தான். ஆம்பளையா இருந்த அந்த கார்த்திக்கு ஒரு பொண்ணா மாறி அந்த வீட்டை விட்டு வெளியில போயிருக்கான். அந்த விஷயத்த தான் இந்த கிழவர் அந்த நெய்பர் பாத்திருக்கான். அதே மாதிரி இங்க பக்கத்து வீட்டுல உள்ளவங்க என்ன சொல்லிருப்பாங்க, கார்த்திக் எப்ப தொலைஞ்சு போனாரோ அப்பதான் இந்த நந்திதா பொண்ணு இங்க வந்தா, இங்க வாழ ஆரம்பிச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. அந்த விஷயம் அப்புறம் அந்த 18 லட்சம் காசு வாங்கிருப்பா இல்லையா, அது எதுக்காக வாங்கிருப்பானா, மேபி எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், கொல்கத்தால போயிட்டு இந்த பெண் மாதிரியே இருக்கிறதுக்கான ஆபரேஷன் அவன் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்காகத்தான் அந்த காசு அவ்வளவு காசு வாங்கிருப்பான். அதே மாதிரி அந்த டிராமா க்ரூல அவனுக்கு இந்த குதிரை வேஷம்னா ரொம்ப பிடிக்குமா. ஆனா அந்த வேஷத்தை போட்டுக்கிட்ட இந்த ஆல்பத்தை பார்க்கும்போது இங்க இருக்கா இல்லையா இந்த நந்திதா அவ்வளவு மாதிரியே இருக்குது. ஆக்சுவலி மொத்தமா சொல்லணும்னா இங்க நிக்கிறது கார்த்திக் தான். ஆனா கார்த்திக் அவன் ஆண் அப்படிங்கிற விஷயத்த மறைச்சு நந்திதா அப்படிங்கிற அவ தங்கச்சியோட ஐடென்டிட்டில வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அந்த விஷயத்த இப்ப நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான்.